செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 21 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று 10வது நாள், ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2021. இன்று 21 நாள் வகுப்பின் 10வது நாள் வகுப்பு. அதில் நாம் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10வது நாள் வகுப்பில் நான் பேசுவது 8வது நாள். முதல் 4 நாட்கள் நான் பேசினேன். 5வது நாள் பெண்கள் நலம் என்ற தலைப்பில் பேசப்பட்டது. 6வது நாள் தேனீ வளர்ப்பு என்ற தலைப்பில் பேசப்பட்டது. 7, 8, 9 நான் பேசினேன். இன்று மொத்தம் 10வது நாள், நான் பேசுவது 8வது நாள். கடந்த 7 நாட்களில் நாம் பார்த்த விஷயங்களை ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். நண்பர்களே, இந்த வகுப்பை வரிசையாக முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் புரியும். ஒருவேளை யாராவது இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு சொல்ல முடியாது. அதனால புதுசா வந்தவங்க தயவு செய்து ஏற்கனவே பேசிய 7 நாட்களை கேட்டுவிட்டு நீங்கள் கலந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். கடந்த 7 நாள்ல என்ன பார்த்தோம்னா, நமது உடம்பில் கழிவுகள் தேங்கும் பொழுது உடம்புக்கு வியாதி வருகிறது. நாம் உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உடம்பில் உள்ள கழிவுகளை இயற்கை முறையில் எப்படி வெளியேற்றுவது என்று பல வைத்தியங்கள் பார்த்தோம். நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் என்பதை பார்த்தோம். யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இருக்கிறதோ அவர்கள் உடலுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் என்பதை பார்ப்போம். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனம் கெட்டு போனா, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா, இந்த 5 விஷயத்தை நாம சரி பண்ணா நமது உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாகும் என்பதை பார்த்தோம். தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை என்பதை பார்த்தோம். இந்த 5 விஷயத்தை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த 5 விஷயத்தை சரி செய்யணும்னா உணவு, தண்ணீர், தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனம், கழிவுகள், இந்த 7 விஷயத்தை சரி பண்ணாதான் நமது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் என்பதை பார்த்தோம். குறிப்பாக நேத்து ஒரு நாள் முழுவதும் உணவை எப்படி மருந்தாக மாற்றுவது என்று பார்த்தோம். பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும், உதட்டை மூடி மெல்ல வேண்டும், கவனம் சாப்பாட்டில் இருக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதன் பிறகு சாப்பிடும் பொழுது தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும், பற்களுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட வேண்டும், சாப்பிடும் பொழுது டிவி பார்க்கக்கூடாது, செல்போன் பேசக்கூடாது, ப்ளூடூத் யூஸ் பண்ணக்கூடாது, இயர்போன் யூஸ் பண்ணக்கூடாது, முடிந்தவரை சம்மணங்கால் விட்டு அமர்ந்து சாப்பிட வேண்டும், காலை தொங்க போட்டு அமரவே கூடாது, சாப்பிடும் பொழுதும் அமரக்கூடாது. அம்மாக்கள், பெண்கள் சாப்பிடும் பொழுது மற்றவங்களை கவனிக்கிறதா இருந்தா நீங்க தனியா கவனிச்சுட்டே சாப்பிடாது. குளித்தால் உடனடியாக சாப்பிடாதீர்கள், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டால் குறைந்தது 2.5 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் குளிங்க, உடனே குளிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். அப்புறமா சுவை வைத்தியம்னு பார்த்தோம். அதாவது உப்பு, புளி, காரம், இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்ற 6 சுவை நமது உடம்பில் எந்த பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது, எந்த வெளி உறுப்பு, எந்த உள்ளுறுப்பு, எந்த உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அத கடைசி என்ன பார்த்தோம்னா, நாம் சாப்பிடும் உணவில் 6 சுவை இருக்க வேண்டும். எந்த சுவையையும் யார் சொல்றாங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாப்பிடுற சாப்பாட்டுல 6 சுவை இருக்கணும். அந்த சுவை எந்த சுவை உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை சாப்பிட வேண்டும். ஆனால் அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்க வேண்டும். பிடித்த உணவை மட்டுமே சாப்பிட்டு வந்தால் அனைத்து வியாதிகளும் குணமாகும். உங்கள் உடம்பில் எந்த வியாதி என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. பிடித்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வரும் பொழுது உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது.
நாம் பிடித்த உணவை சாப்பிடும் பொழுது உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எல்லாரும் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நமது உடம்பில் எந்த உறுப்பில் வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்துன்னா என்ன, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் போன்ற மினரல், விட்டமின்ஸ், அந்த மாதிரி எந்த மருந்து தேவையோ அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு, அந்த பழம், அந்த காய்கறி நமக்கு பிடிக்கும். எனவே சாப்பிடுற சாப்பாட்டுல 6 சுவை இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. எந்த சுவையும் யார் சொல்லியும் வேண்டாம்னு சொல்லாதீங்க. எந்த சுவை பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எந்த சுவை பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. எந்த பழம் பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எந்த பழம் பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒன்றே பிடிக்காது. சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் அம்மா மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச உணவை செஞ்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கொடுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவை வேற, பிடித்தது வேற. ஒண்ணும் இல்லைங்க, உப்பு கூடங்க. இப்ப நான் வந்து உப்பு பாக்குறேன், கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க சாப்பிடும்போது உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன்? ஏன்னா எனது உடம்பின் உப்பின் அளவு தேவை வேற, இன்னொருத்தருடைய உடம்பின் உப்பின் அளவு தேவை வேற. அப்ப மாறுங்க. சில பேர் என்ன பண்றாங்க, உப்பு இருக்கு, காரம் இருக்கு, புளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து இல்லைன்னு சொன்னா சண்டை வருது. அந்த சண்டை ஏன் வருதுன்னா, எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான் சுவை இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரியாதனால வருது. மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தருக்கு உணவுல காரம் பத்தலைன்னு சொன்னா காரம் அதிகம் பண்ணி சாப்பிடுறதுதான் சரி. இவரு போய் எடுத்து பார்த்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கு, அவரு கரெக்டா இல்ல. மீண்டும் சொல்கிறேன், அந்த காலத்துல ஏன் இலைய போட்டு, நம்ம தாத்தா பாட்டி பாருங்க, இலைய போட்டு கொஞ்சம் உப்பு வைப்பாங்க. தயவு செய்து இனிமேல் எல்லாரும் சாப்பிடும் பொழுது ஒரு கரண்டி சின்ன ஸ்பூன்ல கொஞ்சம் உப்பு வச்சு பழகு. உப்பு வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, புளி தொக்கு வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, தெரியாது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியாது. அப்போ குழம்பு சாப்பிடும் பொழுது ஒருவேளை உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்கன்னு அர்த்தம். ஒருவேளை குழம்பு காரம் உங்களுக்கு பத்தலைன்னா சும்மா கொஞ்சம் ஊறுகாவை சேர்த்துட்டு காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கங்க. இப்படி நமக்கு எந்த உப்பு, புளி, காரம், இனிப்பு எது பத்தலையோ அந்த பொருட்களை வாங்கி சாப்பிடுறதுக்காக தான் விருந்தோம்பல் முறையில எல்லா உணவுகளையும் வச்சாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, உங்க வீட்டுல சமையல் பண்ணுங்க. பாவக்காய் பொரியல், கொத்தவரக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, 4-7 வகை பொரியல் செய்யுங்க. 4 குழம்பு செய்யுங்க, 2-3 ரசம் செய்யுங்க. ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு வந்து விருந்து கொடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு பேட்டி எடுங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, உருளைக்கிழங்குங்க சூப்பரா இருந்துச்சுங்க, முட்டைக்கோசு நல்லா இல்ல பாரு. இன்னொருத்தர், முட்டைக்கோஸ் சூப்பரா இருந்தது, உருளைக்கிழங்கு நல்லா இல்ல பாரு. ஒரே உணவு தான். புரிஞ்சுக்குங்க பெண்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. யாராவது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். உடனே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னா ஒத்துக்குங்க. ஒருத்தர் நல்லா இல்லைங்கிறாரு, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கான்செப்ட் புரியாதனால வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அவரவர் நாக்கோடைய, சுவையுடைய, தேவையோடைய, அளவுடைய வேற, அளவு வேற, சுவை வேற, தேவை வேற. அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க சாப்பிடுங்க, மத்தவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க சாப்பிடுங்க. அதான் சரி. ஏன்னா எல்லாத்துக்கும் மாறுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சுவை வைத்தியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. மீண்டும் சொல்கிறேன், குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் குழந்தைகளும் ஞானிகளும் பிடித்தால் மட்டும்தான் சாப்பிடுவார்கள், பிடிக்காட்டி சாப்பிட மாட்டார்கள். எனவே பிடித்த உணவை தொடர்ந்து சாப்பிடுங்கள். உதாரணத்துக்கு இப்ப நான் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னா, பொதுவா எப்படி சாப்பிடுவாங்கன்னா, சாப்பாடு போடுவாங்க, 4 கரண்டி சாப்பாடு போடுவாங்க, 4 கரண்டி குழம்பு ஊத்துவாங்க. குழம்பு ஊத்தி பிணைஞ்சிட்டு இப்ப நீங்க முதல் வாய் வைக்கிறீங்க குழம்பு, உங்களுக்கு குழம்பு பிடிக்கல, இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு என்ன அர்த்தம்? நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், அபரிமிதம்னு அர்த்தம், சர்ப்ளஸ்ன்னு அர்த்தம். இப்ப நீங்க அந்த பிடிக்காத குழம்பு சாப்பிடுறீங்கல்ல, இதுதாங்க நோய். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, 4 கரண்டி குழம்பு ஊத்துனோம்னா, சரி 4 கரண்டி சாப்பாடு போட்டோம்னா, 1/2 கரண்டி குழம்பு ஊத்தி முதல்ல பிணைஞ்சு பார்ப்பேன், டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு அது பிடிச்சாதான் 2 கரண்டி குழம்பு ஊத்துவேன். ஒருவேளை அந்த குழம்பு பிடிக்கலன்னா இன்னொரு குழம்பு இருந்தா ஊத்துவேன், இல்ல நான் ரசத்துக்கு போயிருவேன். இப்ப நான் ரசம் ஊத்துறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்? புரிஞ்சுக்குங்க, பொதுவா அதிகமா பேசுறவங்க ரசம் சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க பாருங்க, தோசை மட்டும் விரும்பி சாப்பிடும். அந்த வாய் நிக்காது, பேசிக்கிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு தோசை தான் பிடிக்கும். தோசை சாப்பிட்டாதான் தொடர்ந்து பேச முடியும். இந்த தோல் நோய் உள்ளவங்க, ஆஸ்மாவின் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ் அலர்ஜி, நிமோனியா, தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, இவங்கெல்லாம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ரசம் சாப்பிட்டா தான் மருந்து. நீங்க 3 நேரம் ரசம் சாப்பிடுங்க, சொரியாசிஸ் குணமாயிரும். ஆமாங்க, பிடித்த உணவை மீண்டும் மீண்டும் சாப்பிட்டால் நோய்கள் குணமாகிறது. எளிமையான வைத்தியம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசம் பிடிச்சிருச்சுன்னா உண்மையிலேங்க ரசம் ரசம் ரசம்னு 3 முறை ரசம் சாப்பிட்டு எந்திரித்து விடுவேன். அப்ப என்னாச்சு, நான் நல்லா சாப்பிட்டேங்க, திருப்தியா சாப்பிட்டேங்க, சந்தோஷமா சாப்பிட்டேங்க, நல்லா இருப்பேங்க நானு. ஆனா நம்மளால என்ன பண்றோம்னா, இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுறோம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் போட்டு சாப்பிடறதுனால நோய் வருதுங்க.
தேவையானது, பிடிச்சது, நல்லது மட்டும் தான் சாப்பிடணும். நோட் பண்ணிக்க. நல்லதா இருக்கணும், பிடிச்சிருக்கணும், தேவையா இருக்கணும். இது 3 இருந்தாதான் சாப்பிடணும். இந்த 3ல எது ஒண்ணு இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. பிடிக்காத உணவு சாப்பிடக்கூடாது, கெட்ட உணவு சாப்பிடக்கூடாது, தேவையில்லாம சாப்பிடக்கூடாது. தேவை இருந்து, நல்ல உணவா இருந்து, பிடிச்ச உணவு சாப்பிட்டா இதுதான் உங்கள் மருந்து. இதுக்கு எதுக்கு மெடிக்கல் ஷாப் போகணும்? நான் உண்மையிலே சொல்றேங்க, தமா சொல்லிங்க. நம்ம சாதாரண சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, இந்த இடியாப்பம், இந்த சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியலை வச்சு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சயின்ஸ் தெரியலன்னு அர்த்தம். மருந்து விற்க போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. நான் ஒண்ணும் உங்களுக்கு மருந்து விற்கிறதுக்காக வரலீங்க. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அந்த மருந்து விற்கிறதுக்கு தான் இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மருந்தில் என்ன சத்துக்கள் இருக்கிறதோ அதெல்லாம் கெமிக்கல், உடம்புக்கு கேடு. நான் சொல்றது உணவை மருந்தா மாத்துறதுங்கிறது இயற்கை. எந்த ஒரு கேடும் கிடையாது, எந்த ஒரு செலவும் கிடையாது, எளிமையானது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, பிடிச்சதை சாப்பிடுங்க. இப்படிதான் ஒரு வீட்டுல போய் என்ன பண்ணிட்டேன் நானு, 4 முறை ரசம் சாப்பிட்டேன் ஒரு தடவை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். 6 மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போறேன், வெறும் ரசம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. கீழர் பாஸ்கர் ரசம் மட்டும் தான் சாப்பிடுவாங்கன்னு நோட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்குங்க, அது போன மாசம். இந்த மாசம் என் உடம்புடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். பூமி இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, பூமி சூரியன் சுத்திட்டு இருக்குது. அப்போ சூரியன் பக்கத்துல வரும்போது நம்ம உடம்புல வேற மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்கும். சூரியனுக்கு ரொம்ப தூரமா போகும்போது நம்ம உடம்புல வேற பஞ்சபூதம் இருக்கும். நவகரங்கள் மாறுது, நட்சத்திரம் மாறுது, ராசி மாறுது, உடம்புல வாத பித்த சிலேத்துமம் மாறுது, இரவு பகல் மாறுது, அமாவாசை பௌர்ணமி வருது. அப்போ உடம்புல மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நமது பிடித்த உணவுகளும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு உணவு பிடிக்குது அப்படிங்கறதுக்காக அடுத்த வருஷம் அதான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் நீங்க வீட்டுல இருப்பீங்க, லாக்டவுன்ல வீட்டுல இருக்கும் பொழுது வேற மாதிரி உணவு பிடிக்கும். நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னா வேற மாதிரி உணவு பிடிக்கும். டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேற மாதிரி உணவு பிடிக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு நேரத்துக்கும் தேவை மாறுகிறது. இப்ப சொல்லுங்க, எங்கிட்ட சில பேர் கேட்கறாங்க, எவ்வளவு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், யார் சாப்பிடணும், இந்த கேள்விதான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, உங்க நாக்கு என்ன சொல்றதோ அதான் சாப்பிடணும். ஆமாங்க, உங்க நாக்கு எதை விரும்புகிறதோ அதை மீண்டும் மீண்டும் சாப்பிடுங்கள். உங்கள் உடம்பில் அனைத்து வியாதிகளும் குணமாகும். அப்ப என்ன பண்ணணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க மோர் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க, சாப்பிடுறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா மோர் குழம்பு தான் உங்க மருந்து. வீட்டுக்கு வந்தோடனே வாரத்துல 2 தடவை 4 தடவை மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க வியாதி எல்லாம் குணமாகும். ஆமாங்க, நீங்க இந்த ரோட்டோரமா இந்த டீ கடையில எல்லாம் பாருங்க, வடை போண்டா வித்துருப்பாங்க. உளுந்து வடை, பருப்பு வடை, மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, இது மாதிரி வச்சிருப்பாங்க விதவிதமா மிளகா பஜ்ஜி எல்லாம். நான் கேட்கிறேன், எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிடுறாங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு போண்டா மட்டும் தான் சாப்பிடுவாங்க, பருப்படை சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பருப்படை சாப்பிடுவாங்க. ஏன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது லிவர்ல எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்க, லிவருக்கு அதிக வேலை தரவங்க, பித்தப்பைக்கு வேலை தரவங்க உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும். உடம்புல புரோட்டீன் கம்மியா இருக்கிறவங்க பருப்படை சாப்பிடுவாங்க. அதிகமா பேசுறவங்க, பாடுறவங்க, இவங்க எல்லாம் வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிடுவாங்க. புரிஞ்சுக்கங்க, உடம்புல குளுக்கோஸ் யாருக்காவது தேவைன்னா உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடுவாங்க. இப்படி அவங்கவங்க உடம்புக்கு எது தேவையோ அது மட்டும்தான் பிடிக்கும் என்பது சயின்ஸ். எனவே ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த சுவை வைத்தியத்தை மட்டும் ஒழுங்கா கத்துக்கிட்டு இனிமேல் எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அது நல்ல பொருளா இருக்கணும், தேவையா இருக்கணும். இவ்வளவு விஷயம். சாப்பிட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஆமாங்க, மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ற நீங்க உணவுக்கு செலவு பண்ணுங்க. விதவிதமான காய்கறி வாங்கி, நீங்க எவ்வளவு காய்கறி இருக்கு, காய்கறிகள், பழங்கள், உணவுகள் மாறி மாறி செய்யுங்க. ஒரே உணவு செய்ய வேண்டாம், மாறி மாறி இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி மாறி மாறி செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்லாத்தையும் நல்ல பொருளா போடுங்க, நல்ல பொருளா போட்டு ஆசையில சாப்பிடுங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, உணவை ஒழுங்காக சாப்பிட்டால் எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. கேன்சர், எய்ட்ஸ் உட்பட உலகில் உள்ள அனைத்து வியாதிகளையும் நாம் சாதாரண சாப்பிடும் சாப்பாட்டில் குணப்படுத்த முடியும். அடுத்த பாயிண்ட், எவ்வளவு சாப்பிடணும். இவங்க இது வரைக்கும் நான் பேசுனது எந்த நோயாளி என்ன சாப்பிடணுங்கிறது தான் நான் சொன்னேன். தயவு செய்து எனக்கு மெயிலோ போனோ பண்ணி கேட்காதீங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு, நான் என்ன சாப்பிடுறது எனக்கே தெரியாது. அவங்கவங்க நாக்கு தான் டாக்டர், சுவைதான் மருந்துன்னு நீங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு 100 பேத்துக்கு மூட்டு வலி இருக்குன்னா 100 பேத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டா நோய் குணமாகாது. 100 பேத்துக்கும் 100 விதமான உணவு சாப்பிட்டாதான் சரியா போகும். எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு நோய்க்கு ஒரு வைத்தியம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் வைத்தியம். ஆனால் இந்த வியாதிக்கு இதை சாப்பிடுங்க, இந்த வியாதிக்கு இதை பண்ணுங்கன்னு எப்படி சொல்றாங்களோ அந்த வைத்தியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கும். கடைசி கேள்வி, எவ்வளவு சாப்பிடணும்? அதுக்கு ஒரு சந்தேகம், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். இதுக்கு என்ன பண்றீங்க? எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டைட்டிஷன் போய் பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு, காலையில் 4 சப்பாத்தி 4 இட்லி சாப்பிடுங்கள், காலையில் 4 இட்லி சாப்பிடுங்கள்.
மதியம் வந்து ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கள், நைட்டு 3 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. பல பேருங்க நான் பார்த்திருக்கேங்க, எழுதி வச்சு சாப்பிடுவாங்க. நான் காலையில் எங்க எங்க டாக்டர் சொல்லியிருக்காருங்க 4 இட்லி மட்டும் தான் சாப்பிடணும். கரெக்டா 4 இட்லி சாப்பிடுவாங்க. மதிய தக்காளி சாப்பாடு ஒரு கப்பு சாப்பிட சொன்னாருங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. நான் பார்த்திருக்கேங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணுங்கிற உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. நான் நான் நாளைக்கு காலையில எவ்வளவு சாப்பிடணுங்கிறது எனக்கே தெரியாதப்போ, என்னாலேயே சொல்ல முடியாதப்போ, நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மனுஷனோட ஹைட், வெயிட், வயசு, கிளைமேட், ஏசி, நான் ஏசி, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், வேலை, மூடு இதை பொறுத்து உணவு மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு நாள் ஒருத்தருக்கு கடினமா உழைக்கிறாரு, அப்ப நிறைய சாப்பிடுவாருங்க. ஒரு நாள் வீட்டுல சும்மா உட்காந்துருக்காரு, கொஞ்சமா சாப்பிடுவாரு. புரிஞ்சுக்குங்க. நம்ம செய்யற வேலையை பொறுத்து கிளைமேட்டை பொறுத்து வெயில் காலத்துல கொஞ்சமா தான் சாப்பிடுவோம், குளிர் காலத்துல அதிகமா சாப்பிடுவோம். ஏன்னா அந்த குளிர் காலத்துல அந்த குளிரை தாங்கறதுக்கு சோறு தேவை, குளுக்கோஸ் தேவை. வெயில் காலத்துல சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தான் தேவை, சாப்பாடு அளவு குறைஞ்சிடும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எழுதி கொடுக்க முடியும்? இதான் கேள்வி. இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு நேரத்துக்கு நம்ம எவ்வளவு சாப்பிடணுங்கிறத உலகத்துல யாராலும் சொல்ல முடியாது. அதுக்கு நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. இனிமேல் வந்து சாப்பிட உட்காருங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு உணவு எடுத்து சாப்பிடுங்க. இட்லி சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க. முதல் இட்லி சாப்பிடும் போது டேஸ்டா, சரிங்களா? நீங்க சாப்பிட 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 அந்த டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் இட்லி சாப்பிடுறீங்க, 2வது இட்லி சாப்பிடுறீங்க, 3வது இட்லி சாப்பிடுறீங்க, 4வது இட்லி தொடும் பொழுது திடீர்னு உங்களுக்கு அந்த பழைய டேஸ்ட் இருக்காதுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க உடம்பு உங்க நாக்கு தெளிவா சொல்லுது, சாமி போதும் விட்டுருன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டுல 7 இட்லி வச்சுட்டாங்க சொல்லி எடுத்து உள்ள அமுக்கிடுவோம். இதுதான் வியாதி. மீண்டும் சொல்றாங்க, செக் பண்ணி பாருங்க, மிராக்கலா இருக்குங்க. நீங்க 4 சப்பாத்தி தட்டுல வச்சுட்டு ஆரம்பிங்களேன். 3வது சப்பாத்தில, 2வது சப்பாத்தில, சில பேருக்கு 5வது சப்பாத்தில போதும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லணும். எப்ப சொல்லணும்னா, நாம் உணவை கவனித்து சாப்பிட்டால் தானே போதுமா வேண்டுமா என்று சொல்வதற்கு. டிவியை பார்த்துட்டு, பேசிட்டு, செல்போனை நோண்டிட்டு, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு சாப்பிடும் பொழுது அளவே தெரிய மாட்டேங்குது. இதுதான் வியாதி. உடம்பில் வரும் அனைத்து கட்டிகளுக்கும், அனைத்து வியாதிகளுக்கும் இந்த உணவு தான் வியாதி. சிம்பிள்ங்க. நாக்கு எப்ப போதும்னு சொல்றதோ ஸ்டாப் பண்ணி பாருங்க, உங்க நோயெல்லாம் குணமாயிரும். இதான் மருந்து. இப்ப சொல்லுங்க, காலையில 4 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களே. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், காலையில 4 இட்லி சாப்பிடுங்கன்னு டயட்டீஷியன் சொல்றாங்களா இல்லையா? உங்க வீட்டு இட்லி, ஒரு இட்லி எத்தனை கிலோன்னு கேட்டீங்களா? ஏங்க, எல்லா வீட்டு இட்லி ஒரே சைஸா இருக்குதா? ஒரு வீட்டுல ஒரு இட்லி 1 கிலோக்கு இருக்கு, இன்னொரு வீட்டுல 1/2 கிலோக்கு இருக்கு, இன்னொரு கிலோ 1/4 கிலோக்கு இருக்கு, இன்னும் குட்டியா இருக்கு, மினி இட்லின்னு இருக்கு. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்க இட்லியோடைய வெயிட் கேட்டாரா? உங்களோட இட்லியோட வெயிட் என்ன? நீங்க அதுல உளுந்து போடுவீங்களா, போட மாட்டீங்களா? எவ்வளவு போடுவீங்க? என்ன அரிசி போட்டீங்க? பச்சரிசியா, புழுங்கரிசியா, கடையில வாங்கின மாவா, வீட்டு அரைச்ச மாவா? இதுல எவ்வளவு கேள்வி இருக்கு. யோசிச்சு பாருங்க. பாரம்பரிய அரிசியில சிறுதானியத்தை போட்டு உங்க வீட்லயே வந்து இட்லி செஞ்சா அதுக்கு என்ன சத்து இருக்கும்? கடையில போய் 10 ரூபாய்க்கு இட்லி மாவு, தோசை மாவு வாங்கிட்டு வந்து ஊத்துனா எப்படி இருக்கும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்புறம் அளவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏங்க, நான் கேட்கிற எல்லா வீட்டு இட்லியும் ஒரே சைஸ்ல இருக்கு. அப்படி சைஸ் தெரியாம, வெயிட் தெரியாம அவர் எப்படி 4 இட்லி சாப்பிடுங்க என்று சொல்லலாம்? டெக்னிக்கல் எரர். மதியம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய கப்பு இருக்கு, கப்பு சைஸ் சொன்னாராம், டயாமீட்டர் சொன்னாராம், டெப்த் சொன்னாராம், தக்காளி ஊட்டி தக்காளியா இல்ல நாட்டு தக்காளியான்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க. தக்காளி எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ தக்காளியோட வெரைட்டி தெரியல, என்ன அரிசின்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்புறம் தக்காளி சாப்பாடு எப்படிங்க அளவு சொல்ல முடியும்? எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க. தக்காளி சாப்பாடு ஒரு கப்பு சாப்பிடுங்க. அந்த ஒரு கப்புன்னு என்ன அளவு? சரி, நைட் 5 இட்லி 5 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு வீட்டுல இவ்வளவு பெரிய சப்பாத்தி இருக்கு, ஒரு வீட்டுல சின்னதா இருக்கு, ஒரு வீட்டுல குண்டா இருக்கு, ஒரு வீட்டுல ஒல்லியா இருக்கு, ஒரு வீட்டுல அப்பள மாதிரி இருக்கு இட்லி சப்பாத்தி. இப்ப சொல்லுங்க. ஏங்க, நான் கேட்கிறேன், உங்க வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ், டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுக்காம உங்க டயட்டீஷியன் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எப்படி சொல்லலாம்? இட் இஸ் டெக்னிக்கல் எரர். இது யோசிச்சு பாருங்க. யோசிங்க. சில விஷயங்கள் யோசிச்சீங்கன்னா லாஜிக்கா யோசிங்க. எல்லாருமே டெக்னிக்கலா யோசிச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல லாஜிக்கா சாதாரணமா யோசிங்க, ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். இந்த லாஜிக் யாருக்குமே தெரியலீங்க. ஒரு அடிப்படை சயின்ஸ் தெரிஞ்சாதான் லாஜிக் தெரியும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உலகத்தில் யாராலையும் டயட்டீஷியன் வந்து இதுதான் சாப்பிடணும்னு எழுதி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அவர்கள் தவறாக படித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர் என்ன சாப்பிடணும்னு அவருக்கே தெரியாது, அவர் எவ்வளவு சாப்பிடணும்னு அவருக்கே தெரியாது, சொல்ல முடியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. இனிமேல் சாப்பிட உட்காரும் பொழுது நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கே போதும்னு தோணும். அந்த டேஸ்ட் வந்து அற்று போகும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணுங்க, செஞ்சு பாருங்க. முதல் வாய் வைங்க, பொங்கல் டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. அதுக்காக செல்போனை பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, பொறுமையா சாப்பிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா
முக்காவாசி பொங்கல் தீரும் பொழுது டக்குன்னு பாருங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? போதும் நிறுத்துன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பொங்கல் வந்து 70 ரூபாயாமா, கொள்ளை அடிக்கிறாங்க, எவ்வளவு 70 ரூபாயாமா ஒரு குட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் ஏன் வைக்கணும்னு சொல்லி அந்த கால் பொங்கல் எடுத்து சாப்பிடுவோம். இதுதான் கெட்ட சர்க்கரை கெட்ட கொழுப்பாக போய் நோய்களை உண்டு செய்கிறது. எப்பொழுது டேஸ்ட் இல்லையோ போதும் என்று அர்த்தம், சாப்பிடக்கூடாது. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஆமாங்க. எனவே நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த நோய்க்கு என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், யார் சாப்பிடணும் கேள்வி இனிமேல் கேட்காதீங்க. அவரவர் நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து. சாப்பிடும் பொழுது உங்களுக்கே போதும் என்று தோணும், நிறுத்துங்க. இந்த சாப்பாடு எங்கேயும் ஓடி போறது இல்லை, அடுத்து வரப்போகுது. நம்ம சாப்பிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு அதை சாப்பிடணும் அவசியம் எல்லாம் கிடையாது. தட்டுல வச்சு அத்தனையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல அளவா வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வந்து பஃபட் சிஸ்டங்க. இந்த பஃபட்டுக்கு அதை கூட்டிட்டு போன ரொம்ப சந்தோஷப்படுது. ஏன்னா நம்ம பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், இந்த பஃபட் எல்லாம் போனோம்னா அதாங்க நாமளே சாப்பிடுறது. அங்க என்ன பண்ணுவேன்னா போயிட்டு என்ன பண்ணுவேன், எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வருவேன். ஒரு இட்லி, குட்டி தோசை, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்துட்டு வந்து முதல்ல என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் டேஸ்ட் பார்ப்பேன். எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் போய் தனியா தட்டுல எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இப்படிதான் பல நாடுகளுக்கு நான் போகும்போது அங்க எனக்கு பஃபட் கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும் காசு. நான் வீட்டுல சொல்லுவேன், வீட்டுல ஒரு தக்காளி சாப்பாடு வச்சு கொடுங்க, ரசம் சாப்பாடு வச்சு கொடுங்க, கேட்க மாட்டாங்க. என் மேலுக்கு நண்பர்களை கூட்டிட்டு போய் பெரிய பஃபட்ல விடுவாங்க. நான் பாப்பா எது வாயில் வச்சு எதுவுமே எனக்கு பிடிக்காதுங்க. கடைசியில் அங்க உட்காந்து ரசம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். அங்க இருக்கு சாதாரண ஒரு ஒரு ஏங்க திட்டுவாங்க, ஏங்க இதை சாப்பிடறதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிம்பாங்க. புரிந்து கொள்ளுங்கள், நான் இன்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்போ எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நான் சாப்பிடுவேன். இப்படிதாங்க பல இடத்துல போய் பஃபட்ல போய் ரசம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு அது சாப்பிட்டாதான் அன்னைக்கு நான் பேச முடியும் 5 மணி நேரம் 8 மணி நேரம். புரிந்து கொள்ளுங்கள், எது பிடிக்கிறதோ, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எந்த சுவை வேணுமோ அதை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் அனைத்து வியாதிகளும் குணமாகும். எப்பொழுது போதும் என்று தோணுகிறதோ நிறுத்துங்கள். சில பேர் அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு அளவு சொல்லுங்க, இப்படி எல்லாம் நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஒரு கதை சொல்றேன், அதுக்கப்புறம் எழுதி கேட்பீங்களா இல்லையான்னு பாத்திரலாம். இவங்க சிம்பிள் ஐடியா. அப்ப நம்ம எவ்வளவு சாப்பிடணுங்கிறது எழுதி எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பண்ணுங்க, நாளைக்கு கடையில போய் ஒரு 4 பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. உங்க வீட்டுல நாய் வளர்த்துவீங்கல்ல, டெஸ்ட் பண்ணி பாருங்க. முதல் பிரியாணி பொட்டலத்தை உடைங்க, உங்க நாய்கிட்ட கொடுங்க. உங்க வீட்டு நாய் என்ன பண்ணும், ஆசையா சாப்பிடும். 2வது பிரியாணி பொட்டலத்தை உடைச்சு போடுங்க, சாப்பிடும். 3வது போடுங்க, நல்லா கவனிங்க, பாதி சாப்பிடும். இப்ப எவ்வளவு சாப்பிட்டுச்சு, 2.5 பாக்கெட் சாப்பிட்டுச்சு. அது என்ன பண்ணும், வயிறு நிறைஞ்சிருச்சு. அது போதும்னு சொல்லி பாதி பிரியாணி விட்டுட்டு அது பாட்டு நடக்க ஆரம்பிச்சு. நீங்க நடந்து போற நாய் கூப்பிட்டு, ஏய் டைகர் நீங்க வாப்பா, ஒன்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லி 5 பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ 2 3 உடைச்சு போட்டு அதுக்குள்ள போயிட்டே இருக்கிற, மிச்சம் 2 என்ன பண்றதுன்னு உடைச்சு போட்டு இழுத்துட்டு வந்து வாய் வைங்க, அது சாப்பிடாது. புரிந்து கொள்ளுங்கள், ஏன் சாப்பிடாதுன்னா அந்த நாய்க்கு தெரியுதுங்க நம்ம எவ்வளவு சாப்பிடணும்னு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாய்க்கு தெரியுது நாம எவ்வளவு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்போம். மனுஷனுக்கு மட்டும்தான் டைட்டிஷியன், இது கூட தெரியல. யோசிச்சு பாருங்க, இனிமேல் கேட்பீங்களா? ஆமாங்க, உங்க வீட்டு பூனை இருக்குல்ல, 4 லிட்டர் பால் வாங்கி ஒரு பெரிய டப்பால ஊத்தி வைங்க. உங்க வீட்டு குட்டி பூனை 4 லிட்டர் பாலை குடிச்சு வயிறு வடிச்சு செத்தா போகும். யோசிச்சு பாருங்க, அது கொஞ்சம் குடிச்சிட்டு பக்கத்திலேயே படுத்து கிடக்குங்க, அந்த பாலை சீண்டாதுங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான், பசி எடுத்தா சாப்பிடும், ஒரு கச்சா முக்காங்க. ஆமாங்க, புலி சிங்கம் கூடங்க நீங்க செக் பண்ணி பாருங்க, டிஸ்கவரி சேனல் எல்லாம் ஒரு 50 மான் சுத்திட்டு இருக்கும். புலி என்ன பண்ணு, ஓடும், ஒரு மானை பிடிக்குங்க. புலி ஒரு மானை பிடிச்ச உடனே மிச்சம் இருக்கிற 99 மானும் மேய ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லா மானுக்கும் தெரியும், புலி பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடும். ஒரு மானை பிடிச்சிருச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கே 4 மணி நேரம் ஆகும், மீண்டும் பசிக்கிறதுக்கு 40 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம சேஃப்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். மனுஷனை பார்த்தாதான் ஓடிடும், துப்பாக்கி வச்சு சுட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, விலங்குகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் அஞ்சறிவுன்னு சொல்றோம், ஆனா அது பசி எடுத்தா சாப்பிடுதுங்க. அதுக்கு திடீர்னு உடம்புக்கு வெப்பம் வேணும்னா வெயில போய் நிக்குதுங்க, குளிர்ச்சி வேணும்னா தண்ணிக்குள்ள போய் உட்காருதுங்க. அதுக்கு காய்ச்சல் வந்தா சாப்பிடாதுங்க. நீங்க வீட்டு நாயெல்லாம் பாருங்க, உங்களுக்கு அந்த காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கும், நீங்க என்னதான் கொண்டு சோற போடுங்க சாப்பிடாது, அது ஆட்டுக்கு சாப்பிடாம படுத்துருங்க, விரதம் இருக்குங்க. ஆமாங்க, 6 இருக்கிற நமக்கு தாங்க இதெல்லாம் தெரியல. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னா பிடிச்சா சாப்பிடணும், நல்ல பொருளா இருக்கணும், தேவையா இருக்கணும். எப்ப போதும்னு தோணும் நிறுத்தணும். இந்த முறைப்படி சாப்பிட்டு பாருங்களேன், உணவே மருந்து. உணவில் எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா? 5 வகை இருக்கு. உயிருள்ள உணவு, உயிரூட்டப்பட்ட உணவு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், லாகரி வஸ்து, ஐ மீன் போதைப் பொருள். உணவில் 5 வகை இருக்கு. உயிருள்ள உணவு, உயிருள்ள உணவுன்னா என்ன? எந்த உணவை சமைக்காமல் நாம் சாப்பிடும் பொழுது அதில் 100% பிராணசக்தி இருக்கிறதோ, 100% சத்து பொருள் இருக்கிறதோ, 100% சுவை இருக்கிறதோ, இந்த 3ம் 100% இருந்தால் இது உயிருள்ள உணவு.
உயிருள்ள உணவுன்னு என்ன? பழங்கள்ங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கேரட்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் உயிருள்ள உணவு. ஏன் தெரியுங்களா? அதாங்க பழங்கள், பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள். எதையெல்லாம் சமைக்காம சாப்பிட முடியுமா? நல்லா கவனிங்க. எதையெல்லாம் சமைக்காம சாப்பிட்டு டேஸ்டா இருக்குதோ இதெல்லாம் உயிருள்ள உணவுகள். செக் பண்ணி பாருங்க. இந்த பழங்கள், இந்த வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். 100% டேஸ்ட். அதுக்கு 100 மார்க். அதுல சத்து பொருள் நிறைய இருக்குங்க. அபரிமிதமா இருக்கும். 100 மார்க் சத்து பொருளுக்கு. டேஸ்ட், சுவைக்கு 100, சத்துக்கு 100. பிராணன் இருக்கும். சில பேர் இந்த பிராணன்னா என்னன்னே தெரியல. அதை பத்தி பேசணும், அப்பதான் புரியும். பிராணன் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத சூட்சும சக்தி இருக்கும். அதான் பிராணன். 300 மார்க். யாருக்கு? உயிருள்ள உணவுகளுக்கு. உயிருள்ள உணவுன்னு என்ன? சமைக்காம சாப்பிட்டா டேஸ்டா இருக்கணும், சத்து இருக்கணும், பிராணன். அடுத்தது உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அது என்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு? முளை கட்டிய தானியங்கள். இப்போ தானியங்கள்லாம் முளை கட்டி சாப்பிடுறோமா இல்லைங்களா? அது ஏன் உயிரூட்டப்பட்ட உணவுன்னு சொல்றோம்னா, தானியங்களை ஒரு கண்ணாடி பாட்டில் வைங்க. அது பேசாம இருக்கும். தண்ணியில கொஞ்சம் நினைச்சு அப்படியே ஒரு துணியில கட்டி தொங்க விட்டீங்கன்னா உடனே முளை கட்டிடும். அதாவது நம்ம வந்து உயிர் ஊட்டுறோம். உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அல்லது உயிருள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு. இந்த முளை கட்டிய தானியங்கள் வந்து ஒருபடி கீழைங்க. கீழைன்னா கீழ் ரொம்ப உயர்ந்தது. இந்த உயிருள்ள உணவுகளை விட ஒருபடி கீழே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த முளை கட்டிய தானியங்கள், அதாவது உயிரூட்டப்பட்ட உணவுல சத்து பொருள் 100 இருக்குங்க. 100 மார்க். பிராணசக்தி 100 இருக்கும். 100 மார்க். ஆனா சுவை பாதிதான் இருக்கும். அதாவது பழங்கள், காய்கறி சாப்பிடுற அளவுக்கு முளைகட்டிய தானியங்கள்ல டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் கொஞ்சம் குறையறனால 50 மார்க் கம்மி. அதுக்கு 250 மார்க். நண்பர்களே, உடனே நான் மார்க் போறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பேச்சுக்கு மார்க் போடுறேன். உடனே கரெக்டா இது 300, 250 அப்படி எல்லாம் கிடையாது. புரிய வைக்கிறதுக்காக. அதோட கொஞ்சம் கம்மின்னு சொல்ல வரேன். உயிரூட்டப்பட்ட உணவு. அடுத்தது வெஜிடேரியன். வெஜிடேரியன் என்ன? இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் வெஜிடேரியன். வெஜிடேரியனுக்கு நாம கொடுக்குற மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பொருளை நல்லா கவனிங்க, சமைக்கும் பொழுது பாதி சத்து குறைகிறது. அதுக்கு 50 மார்க். பாதி சத்து தான் இருக்கும். ஆமாங்க. ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி பிராணன் போயிடும். 50 மார்க். பாதி சுவை போயிடும். 50 மார்க். அப்ப என்னன்னா அதுக்கு ஒரு 150 மார்க் கொடுக்கலாம். ஆமாங்க. நீங்க ஒரு கேரட்டை பச்சையா சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்கும். தண்ணிக்குள்ள போட்டு நல்லா கொதிக்க வைங்க. குக்கர்ல போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வாயில வைங்க. சப்புன்னு இருக்கும். அதான் உப்பு போடுறோம், மிளகா பொடி போடுறோம். பாதி டேஸ்ட் போச்சுங்க. பாதி சுவை போச்சுங்க. பாதி சத்து போச்சுங்க. ஆமாங்க. பிராணம் போச்சு, சத்து போச்சு, சுவை போச்சு. பாதி பாதி போச்சு. அதனால அதுக்கு 150 மார்க். வெஜிடேரியன் உணவுகளுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதுக்கு மரியாதை 150 மார்க். முளைகட்டிய தானியங்களுக்கு 250 மார்க். பழங்கள், காய்கறிகளுக்கு 300 மார்க். அடுத்தது நான் வெஜிடேரியன். இந்த மீன், கோழி, முட்டை, நான்வெஜ், இது மாதிரி ஆடு, மாடெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து சத்து பொருள் 100 இருக்குங்க. சத்துக்கெல்லாம் குறைச்செல்லாம் கிடையாது. அதுல எல்லா சத்து இருக்கும். ஆனா பிராணன் இருக்காதுங்க. 0ங்க. பிராணன் இருக்காது, சுவை இருக்காது. அதனால அதுக்கு 100 மார்க். ஆமாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. பிராணன் அப்படிங்கிற வார்த்தை பல பேருக்கு தெரியல. பிராணன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத சூட்சம சக்தி. அது வெஜிடேரியன்ல இருக்கும். பாதி இருக்கும். முளைகட்ட தானியில 3/4 இருக்கும். பழங்கள்ல 100 இருக்கும். ஆமாங்க. இந்த நான்வெஜ்ல 0 இருக்கும். அடுத்து போதைப் பொருள்ல மைனஸ்ல இருக்கும். ரிவர்ஸ்ல இருக்கும். அதனால நான்வெஜ்ஜுக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 100. அடுத்தது போதைப் பொருள். போதைப் பொருள்லாம் முதல்ல என்னன்னு பாருங்க. நெகட்டிவ் ஃபுட். அது ஃபுட்டே இல்ல, உணவே இல்லை. அதான் போதைப் பொருள். நல்லா கவனிங்க. போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். எந்த ஒரு பொருளை அதை மட்டுமே சாப்பிட்டு உயிரோடு வாழ முடியுமோ அவை அனைத்தும் உணவுகள். எந்த ஒரு பொருளை அதை மட்டுமே சாப்பிட்டு உயிரோட வாழ முடியாதோ இவையெல்லாம் போதைப் பொருள்கள். ஒருத்தரை ஒரு ஜெயில போட்டுட்டு 3 நேரம் மீன் மட்டும் கொடுங்க, அவர் உயிரோடு இருப்பாரு. இன்னொருத்தர் ஜெயில போட்டு 3 நேரம் பால் மட்டும் கொடுங்க, உயிரோடு இருப்பாரு. இன்னொருத்தருக்கு உருளைக்கிழங்கு மட்டும் கொடுங்க, ஒருத்தருக்கு இட்லி மட்டும் கொடுங்க. ஏதோ ஒரு உணவு தான் கொடுக்கணும். 3 நேரம் இட்லி 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 தோசை, அந்த மாதிரி ஏதோ ஒரு உணவு கொடுங்க. கஞ்சி இந்த மாதிரி கொடுங்க, உயிரோடு இருப்பாரு. முட்டை கொடுத்தா உயிரோடு இருப்பாரு, கோழி கொடுத்தா உயிரோடு இருப்பாரு. ஆனா 3 நேரம் சாராயம் கொடுத்தா உயிரோடு இருப்பாரா? எந்த சைடிஸ் கொடுக்காம. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சைடிஸ் கொடுக்க கூடாது. வெறும் சாராயம் மட்டும் கொடுக்கணும், உயிரோடு இருப்பாரா? மூக்கு பொடி மட்டும் கொடுக்கணும், உயிரோடு இருப்பாரா? பீடி மட்டும் கொடுத்தா உயிரோடு இருப்பாரா? கஞ்சா கொடுத்தா உயிரோடு இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுக்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த பீர், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, சாராயம், மூக்குப்பொடி இதெல்லாம் போதைப் பொருளுங்க. இது எப்படி உணவுல வருது? போதைப் பொருள் நெகட்டிவ். இது என்ன பண்ணுதுன்னா உள்ள போய் இப்ப சாராயம் குடிச்சுன்னு ஒரு ஏன் தெம்பு வருதுன்னா, வெறும் குவார்டர் மட்டும் குடிச்சா தெம்பு வராது. சைடிஸ் தான் மேட்டர் இருக்கும்.
அந்த சைட்டு சாப்பிடறாருல அதுல இருக்கிற தெம்பு தான் கத்திட்டு இருக்காரு. புரிஞ்சுக்குங்க. சைட்டு சாப்பிடாம போதைப் பொருள் சாப்பிட சொல்லுங்க, தெம்பு வராது. அப்போ இந்த போதைப் பொருள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நமது உடம்பில் போய் சேவ்டு எனர்ஜி, சேர்த்தி வைக்கப்பட்ட எனர்ஜியை காலி பண்ணுது. நம்ம உயிருக்கு ஆபத்தா இருக்கும் போது உதவி செய்யற பிரெயின்ல, மசில்ல, லிவர்ல ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, சேமிப்பு சக்தி, அதை எடுத்து செலவு பண்ணுதுங்க. அப்போ உடம்பு வீக் ஆகுமா இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த போதைப் பொருள் சாப்பிடுற வரைக்கும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நோய் அப்படிதான் வரும். ஏன் சொல்றேன்னா, பல பேர் நம்ம 5 நாள் கிளாஸ் வர வேண்டியது, இந்த 21 நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது, இல்ல யூடியூப்ல தான் பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு நமக்கு போன் பண்ணி மெயில் பண்ணி உங்க டெக்னிக் தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்டே இல்லைன்னு என்ன பழி போட்டுருவாங்க. நம்மளும் உடனே உட்காந்து பேசிக்கிட்டு அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களா, எல்லாம் அது பண்ண இது பண்ண, ஆமா அதெல்லாம் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் டெய்லி ஒரு குவார்டர் சாப்பிடுறேன், டெய்லி 2 பேக்கெட் சிகரெட் குடிக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. அது சொன்னாதானே புரியும். புரிந்து கொள்ளுங்கள். போதைப் பொருள் பயன்படுத்தும் பொழுது உடம்பு கெடும். இதுக்கெல்லாம் கிளாஸ் நடத்தணுமா? அது அவாய்ட் பண்ணணும், அவ்வளவுதான். போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது. லாகிரி வஸ்து. ஆமாங்க. இப்படி 5 வகையான உணவுகள். 5 வகைன்னா 4 தான் உணவு. புரியுதுக்காக சொல்றோம். உயிருள்ள உணவு, உயிரூட்டப்பட்ட உணவு, வெஜிடேரியன் சைவம், நான் வெஜிடேரியன் அசைவம், போதைப் பொருள். இப்ப சொல்றேன், நீங்க எதை சாப்பிடணும் நீங்க முடிவு பண்ணி. நான் மார்க் மட்டும் தான் கொடுப்பேன். எனவே போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். அசைவம் சாப்பிடுவதை முடிஞ்ச வரை தவிர்க்க வேண்டும். ஆசை இருந்தா எது என்னைக்காவது ஒரு ஆசைக்கு சாப்பிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிருங்கள். சமைச்ச உணவு சாப்பிடுங்கள். அதுபடி ஒருபடி மேல போய் முளை கட்டிய தானியங்கள் சாப்பிடுங்கள். இன்னொரு படி மேல போய் பழங்கள், காய்கறி சாப்பிடுங்கள். புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் இந்த பழங்கள் எடுத்துக்கிறதே இல்ல. சமைச்ச உணவு வெஜிடேரியன் வச்சு மட்டும் சாப்பிட்டே இருக்கிறது. முளை கட்டி தானிய பக்கத்துக்கும் போறதில்ல, பழங்கள் பக்கம் போறது இல்ல. அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ அது கொஞ்சம் முளைக்கட்டி தானியம், ஒரு பழம், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பல பேர் சொல்றாங்க சாப்பிடும் போது பழங்கள் சேர்த்திக் கூடாதுன்னு. சேர்த்திக்கலாம், தப்பே இல்லை. வேற எப்பதான் சேர்த்திக்கிறது? அதுதாங்க உணவு. சாப்பிடும் பொழுது நீங்க நடுவுல நீங்க சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் சாப்பிடும் போது நடுவுலயே ஒரு கொய்யாக்காய் அறுத்து வைக்கலாம், ஒரு மாம்பழம் அறுத்து வைக்கலாம், வாழைப்பழம் சாப்பிடலாங்க. தனியா சாப்பிடக்கூடாது. பல பேர் என்ன பண்றாங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு திருப்திங்க சூப்பருங்க அப்படின்னு சாப்பாடை வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் தான் பழம் வரும். அப்புறம் உட்காந்துட்டு பேசிட்டேன் சொல்லுங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நோய்தான் வரும். ஆமாங்க, புரிந்து கொள்ளுங்கள். கையை கழுவுறதுக்கு முன்னாலேயே பழங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வந்து சும்மா தான் உட்காந்துருக்கணும். அங்க வந்து வெட்டியா உட்காந்து சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. அதாவது சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வேணுங்கிற என்ன பேரிச்சு வேணுமா சாப்பிட்டுக்கங்க, பழங்கள் சாப்பிட்டுக்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கடைசியா கை கழுவுங்க. ஏன்னா சாப்பிடும் பொழுது அந்த மூடு இருப்பீங்க, அந்த மைண்ட் உடம்பெல்லாம் அந்த மூடுல இருக்கும். கையை கழுவுன ஒண்ணு நீங்க வேற மூடுக்கு போயிருவீங்க, உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த பழம் ஜீரணம் ஆகாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. என்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் தட்டுல வச்சு ஆசிரியரை சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடக்கூடாது. அப்புறம் அடுத்த பசி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. பல பேர் என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டு சாவகாசமா உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் பழங்கள் அது இது முறுக்கெல்லாம் சாப்பிடறதுனாலதான் நோய் வருது. எது வேணுமோ சாப்பாடு டைம்ல முடிச்சிருங்க. பழங்கள் சேர்த்துக்கலாங்க. சாப்பிடும் போது பழங்கள் சாப்பிட்டா ஏன் ஜீரணமாகாது? ஆகுமே. உடனே சில பேர் சொல்லுவாங்க பழங்கள் எல்லாம் சீக்கிரமா ஜீரணமாயிரும், இந்த இட்லி தோசை எல்லாம் லேட் ஆகும், அப்புறம் 2 கலந்து சாப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் சொல்ற மாதிரி இட்லியை நல்லா பசி எடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா பழங்கள் இட்லி ஒரே மாதிரிதான் ஜீரணமாகும். நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரிதான் ஜீரணம் ஆகும். அதனால என்ன நம்ம எல்லாம் சாப்பிடணுமோ இந்த சாப்பிடும் போதே சாப்பிட்டு முடிச்சிருக்கு. இவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, நேத்துல இருந்து எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னு பாருங்க. கரெக்ட் 3 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறேன் சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு. ஏன்னா இதுதாங்க மருந்து. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடையில் கிடைக்காத, மெடிக்கல் ஷாப்ல கிடைக்காத ஒரு மருந்து இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரியில் இருக்கிறது. ஆமாங்க, ஆனியன் தோசையில் இருக்கிறது. இதை மருந்தாக மாத்த தெரிந்த உங்களுக்கு ஏன் மருந்து? உணவே மருந்து. தைரியமா சாப்பிடலாங்க. எல்லா வியாதி குணமாகுங்க, கேரண்டிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா மருந்து எதை தயாரிக்கிறாங்க? மருந்துடைய சொல்றாங்க இல்லையா, மருந்து மாத்திரைன்னு எதை தயாரிக்கிறாங்க? மருந்து கம்பெனிக்கு போய் பாருங்க. கோதுமை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க அரிசியில. அதாங்க நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ரசத்துல இல்லாததா? மிளகு இருக்குது, சீரகம் இருக்கு, பூண்டு இருக்குது. இதை விட என்னங்க உங்களுக்கு மருந்து வேணும்? ரசத்தை விட என்னங்க பெரிய மருந்து? பல பேர் இப்ப வீட்டுல ரசம் செய்யறதே விட்டுட்டீங்க. எல்லா நேரம் ரசம் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு ஒரு நோய் கொடுத்துட்டு அழகு, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாராவது கிட்ட நோய் பத்தி கேட்பாங்க, எனக்கு நோய் இருக்கு என்ன செய்யறதுன்னு. நான் உடனே பெரிய வைத்தியம் சொல்லுவேன். தினமும் 5 மிளகை வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிடுங்க. சரிங்களா? காலையில் 8 மணிக்கு 5 மிளகை சாப்பிடுங்க. மதியம் 1 மணிக்கு 1 ஸ்பூன் சீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ஒரு 4 மணிக்கு 2 வெள்ளை பூண்டை வணக்கி சாப்பிடுங்க. சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு ஒரே ஒரு தக்காளி சாப்பிடுங்க. ஒரு வைத்தியம் சொல்றேன்னு வச்சுக்குவேன். ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாரு.
இதுக்கு பேசாம 3 நேரம் ரசம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டா சரியா போகுமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. மிளகு இருக்கு, சீரகம் இருக்கு, பூண்டு இருக்குது, தக்காளி இருக்குது, புளிப்பு இருக்கு. புளி தேவைங்க உடம்புக்கு. புளி சாப்பிடணுங்க. உப்பு புளி காரமெல்லாம் நிறுத்தக்கூடாதுங்க. புளி சாப்பிட்டா தாங்க உடம்புல ஜீரணம் ஆகும். குடல் புளி சாப்பிட்டா தான் குடல் மலத்தை வெளியிடும். பல பேர் புளி சேர்த்திக்கிறது. யாரோ சொல்லிட்டாங்க புளி சேர்த்திக்காத. ஆனா அந்த உப்பு சேர்த்திக்காத, புளி சேர்த்திக்காத, சக்கரை சேர்த்திக்காத, காரம் சேர்த்திக்காதீங்கன்னு எதையுமே சாப்பிடுறது எல்லாமே சாப்பிடலாங்க. எனவே நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 மணி நேரம் நான் பேசிய இந்த உணவை எப்படி சாப்பிடுறதுங்கிறத திரும்ப திரும்ப பாருங்க. ஒரு முறை கேட்டா பத்தாது. திரும்ப திரும்ப பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உணவே மருந்து. நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்த வேண்டும் என்றால் 5 விஷயத்தை ஒழுங்கு செய்யணும். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனம் கெட்டு போனா, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாத்தி மனசை ஒழுங்கா வச்சுக்கிட்டா ரத்தம் தானா ஊறிடும், செல்களுக்கு தானாக அறிவு வந்துடும். இந்த 5 விஷயம் ஒழுங்கானா நமது உடம்பில் 1 நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதிதாக மாறி அனைத்து வியாதிகளும் குணமாகும். மருந்து மாத்திரையை படிப்படியாகத்தான் குறைக்க வேண்டும், ஒரே நாளில் குறைக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாத்தணும்னா சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்புங்கிற 5 விஷயத்தை ஒழுங்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சாப்பாடை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இப்பொழுது நாம் அடுத்தது பார்க்க இருப்பது குடிக்கும் தண்ணீரை எப்படி மருந்தாக மாற்றுவது என்று பார்க்க போகுது. இவங்க தண்ணியை எப்படி மருந்தா மாத்துறது? சில பேர் தண்ணியெல்லாம் என்ன எடுத்து குடிக்க வேண்டியதுதான், இதுல என்ன அப்படிவீங்க. இதுக்கு மட்டுமே 1 மணி நேரம் பேச போறேன். அப்புறம் தான் புரியும் தண்ணியில இவ்வளவு விஷயம் இருக்காது. முதல் விஷயம், தண்ணீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க 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 குடிங்க. டிவில, பேப்பர்ல, இன்டர்நெட்ல சுகாதாரத்துறை டாக்டர்கள் கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறாங்களே, எத்தனை பேருக்கு ஃபாலோ பண்றீங்க? யாரெல்லாம் தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறீங்களோ நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. தண்ணீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிப்பது தவறு. இப்படி சொன்ன உடனே படிச்சவங்க எல்லாத்துக்கும் புஷ்ஷுன்னு கோபம் வரும். ஈரபாஸ்கர் எப்பவுமே இப்படிதாங்க, ஏதோ வேணுமுன்னே என்ன வேணுமுன்னே பேசுறாங்க. இவங்க இந்தியாவில மட்டும்தான் தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சா நல்லது என்று ஆங்கில மருத்துவம் சொல்கிறது. யூரோப் நாட்டில் உள்ள ஆங்கில மருத்துவத்தின் சிலபஸை யாராவது படிச்சிருக்கீங்களா? நீங்க வேணா போன் பண்ணி கேளுங்க. ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி போன் பண்ணி டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் தான் கேளுங்க. ஜெர்மன்ல படிச்ச டாக்டர் கேளுங்க. அங்க இருக்கிற ஆங்கிலத்தில் படிச்ச டாக்டர் கேட்க. யூரோப் நாட்டு முழுவதும் தண்ணீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிப்பது தவறு என்று ஆங்கில சிலபஸில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சா உடம்புக்கு கெடுதலுங்க. கெடுதல் சொல்றதை விட நமக்கு வேணுங்கிற சத்து கிடைக்காது. விஷயத்துக்குறாங்க. தண்ணியில பிராணன் இருக்கு, தண்ணியில உயிர் இருக்கு, தண்ணியில சத்து பொருள் இருக்கு, தண்ணியில ஈத்தேன் இருக்கு, மீத்தேன் இருக்கு, நிறைய இருக்குதுங்க. தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது தண்ணீரில் உள்ள பிராணன் முதல் ஆவியாகும். அதுக்கு முதல்ல வாங்க. தண்ணிக்கு ஒரு பிராணன் இருக்குங்க. மறுபடியும் சொல்றேன், பிராணனை பத்தி தெரியவில்லை என்றால் நம்மை காப்பாற்றிக் கொள்வது கடினம். பிராணன் தண்ணியில கண்ணுக்கு தெரியாத சூட்சம பிராணன் இருக்குங்க. அது கொதிக்க வச்சு ஆவியாயிடும். தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்கல்ல, பிராணம் போயிடும், அது இருக்கிற சத்து பொருள்கள் ஆவியாயிரும். நல்லா கேளுங்க, சத்து பொருள் ஆவியாயிரும், ஈத்தேன் மீத்தேன் போயிடும், நிறைய விஷயம் பறந்து ஆவியா போயிருங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காதுங்க. அதை குடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? புரிந்து கொள்ளுங்க. தண்ணீரை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு வடிகட்டி குடிக்க கூடாது. குடிச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நோய் வராது, நம்ம உடம்புக்கு தேவையான நீர் பிராணன் கிடைக்காம போயிடும். ஏற்கனவே உடம்ப கொதிக்க வச்சு சாப்பிடுறோம், ரசத்தை கொதிக்க வச்சு சாப்பிடுறோம், உணவு சமைக்கும் போது கொதிக்க வச்சு சாப்பிடுறோம். தண்ணீரை கொதிக்க வச்சுட்டீங்கன்னா எங்கிருந்து பிராணன் கிடைக்கும் தான். நீர் பிராணன் தண்ணியை கொதிக்க வைக்காமல் குடிக்கும் தண்ணீரில் மட்டும்தான் நீர் பிராணன் இருக்கும். நீர் பிராணன் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீர் பிராணனுக்கு மிகவும் வலிமை. நீர் பிராணன் தான் உடம்பின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம். அது தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது ஆவியாகி விடுகிறது. மீண்டும் சொல்கிறேன், சில நாடுகளில் மட்டும்தான் தண்ணீரை கொதிக்க வைப்பது நல்லது என்று சொல்கிறார்கள், சில நாடுகளில் கெட்டது என்று உண்மையை சொல்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆங்கிலம் வைத்தியம் என்பது, WHO என்பது, FDA என்பது உண்மை என்றால் இந்த உலக சுகாதார மையம் உண்மையிலேயே உண்மையானதா உலகத்துல இருக்கிற எல்லா சிலபஸும் ஒரே மாதிரி தானே வச்சிருக்கணும். ஏன் எல்லா நாட்டுக்கும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க? இளிச்சவாய் நாடுகள்ல என்ன வேணா எழுதி வச்சிடலாம், யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு. சில நாடுகள்ல கேட்கறக்கு ஆள் இருக்கும் போது அதுக்கு மாதிரி மாத்தி வச்சிருப்பானுங்க. புரிஞ்சுக்குங்க.
தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்க கூடாதுங்க. உங்களுக்கு ஒரே டவுட்டா இருந்ததுன்னா தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உங்க வீட்டுல மீன் தொட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல ஊத்தி உங்க மீன் எல்லாம் போடுங்க, உங்க மீன் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா ஒரு மீன் உயிரோட வாழ்வதற்கு கூட அதில் பிராணன் இல்லை. யோசிச்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தண்ணியில மீன் வாழாது. மீன் வாழ்வதற்கே தகுதி இல்லை, நாம எப்படி சாப்பிடுவது? அப்ப என்ன பண்ணிட்டாங்க, தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சா நம்ம உடம்புல பிராணசக்தி குறையும், அதன் மூலியமாக பல்வேறு வியாதி வரும் என்று ஆங்கில மருத்துவம் சுகாதாரத்துறை மூலியமாக அரசாங்கம் மூலியமாக நமக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி நம்மை நோயாளியாக்கி இருக்கிறார்கள். ஆமாங்க, இந்த விஷயத்தை மட்டும் படிச்சவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. பொறுமை, இன்னைக்கு ஒத்துக்காட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஒத்துக்குவாங்க. ஆராய்ச்சி பண்ணா தெரியும். புரிந்து கொள்ளுங்கள், எளிமையான விஷயம். உடனே சில பேர் கேட்பீங்க, தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப குழம்பு கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா, ரசத்தை கொதிக்க வச்சு சாப்பிடறோம் இல்லையா, அப்ப அதுவும் தப்பு தானே? சூப்பு சாப்பிடறோம் இல்லையா, அதுவும் தப்பு தானே? இப்ப மூலிகை எல்லாம் மட்டும் கொதிக்க வச்சு சாப்பிடறோம் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நல்ல கேள்வி, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. டீ சாப்பிடுறோம், டீ தூளை தண்ணியில போடுறோம், தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, டீ தூளில் இருக்கும் சத்துக்கள் தண்ணிக்கு வரும், தண்ணியில் உள்ள சத்துக்கள் ஆவியாயிரும். அப்ப நீங்க குடிக்கிறது டீ, அது தண்ணி இல்ல. புரிஞ்சுங்க, தண்ணி என்பது ஒரு ஊடகம். அப்ப தண்ணிக்குள்ள நீங்க பருப்பு மிளகா புளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுறீங்களா, அது வெறும் குழம்பு. அந்த குழம்புல நீர் சத்து இருக்காது. ஆனா குழம்புல என்னமெல்லாம் பொருள் போட்டீங்களோ அந்த சத்து வந்துடும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? தண்ணிங்கிறது ஒரு ஊடகம். தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போட்டு கொதிக்க வச்சா என்ன ஆகுன்னா, தண்ணீரில் உள்ள தண்ணி அப்படிங்கிற வாட்டர் சம்பந்தப்பட்ட பிராணங்கள் ஆவியாகும். நீங்க எந்த பொருளை போடுறீங்களோ அதுல இருக்கிற பொருள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல தண்ணியில கலக்கும். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆவியாக இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, மெல்ட் ஆகிற ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அப்போ சில பேர் சொல்றாங்க, சில தாது பொருட்களுடைய டெம்பரேச்சர் எல்லாம் 200 300 இருக்குது, அப்ப தண்ணிக்குள்ள தண்ணி கொதிக்க வச்சா அது ஆவியாயிரும் சொல்றீங்க, இது தப்பான கருத்துன்னு சொல்றாங்க. நானும் ஒத்துக்கிறேன். அதாவது தண்ணியில, சரி நீங்க சொல்றது நானும் ஒத்துக்கிறேன், இப்ப தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, அப்போ 100 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ள ஆவியாக வேண்டிய அனைத்து சத்து பொருளும் ஆவியாகுமா இல்லையா? 100க்கு மேல இருக்கிற சத்து ஆவியாகாது, நான் ஒத்துக்கிறேன், மெல்ட் ஆகாது. ஆனா 100 அப்போ நமக்கு நான் சொல்றது என்னன்னா, அந்த டெம்பரேச்சர் 100 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் எந்தெந்த சத்து எந்தெந்த பிராணம் எல்லாம் ஆவியாகும், அதுக்கு மேல இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த 100க்குள்ள இருக்கு இல்லையா, அது வந்து சூட்சம சத்துங்க, மைனூட்டான சத்து. அதுதான் அனைத்து வியாதிகளை குணப்படுத்துற மருந்து. மீண்டும் சொல்கிறேன், தண்ணீரை கொதிக்க வச்சு சாப்பிடுறதை விட கொதிக்க வைக்காமல் சாப்பிடுவதே சிறந்தது. ஆமாங்க, யூரோப் நாட்டுல எல்லாம் யாருக்காவது ஒரு நோய் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க இருக்கிற ஆங்கில மருத்துவர்கள், இதற்கு நான் ஏன் இவ்வளவு தில்லா பேசிட்டு இருக்கிறேன்னா, இப்ப எங்கிட்ட யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். நீங்க யூரோப்ல போய் ஜெர்மன்லயும் பிரான்ஸ்லயும் போய் உங்களுடைய ஆங்கில மருத்துவக்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே சிரிப்பாங்க. ஆமாங்க, இப்போ பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டாக்டர் போனாவே அவங்க சிரிக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாம பேசுறாங்க. ஆனா மத்த நாட்டுல இருக்கிறவங்க என்ன தெரியும் பண்றாங்க, சப்போஸ் ஜெர்மன்ல இங்க இருந்து வந்து ஒருத்தர் ஜெர்மனோ பிரான்ஸோ போய் உட்காந்துருக்காரு, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ஜெர்மன் டாக்டர் பாக்குறாரு, அவரு ஒரு நோய் வந்தோடனே ஊசியும் போடாம மருந்து கொடுக்காம ரெஸ்ட் எடுக்கிறாரு. உடனே ஒரு கோவம் வந்துருது. இது இந்திய டாக்டர் போனா உடனே 4 ஊசி போறாரு, 2 மாத்திரை தராரு, உடனே பெருமையா சொல்றாரு, நம்ம டாக்டர் தாங்க சூப்பருங்க, போன 4 ஊசி 4 நம்ம இங்க இருக்கிற டாக்டர் ஒண்ணுமே கண்டுக்க. அவங்க நினைச்சிட்டாங்க அந்த ஜெர்மன் டாக்டருக்கு எல்லாம் அறிவு இல்ல, இவங்க ரொம்ப கேஷுவலா இருக்கிறாங்க, கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்ல, அவங்க அறிவோடு இருக்காங்க, தெளிவா இருக்கிறாங்க. ஆமாங்க, அதனால நீங்க ஜெர்மன்ல எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஏன் குடிச்சுன்னு திட்டுவாங்க. நம்ம ஊர்ல ஏன் கொதிக்க வச்சு குடிக்கலன்னு திட்டுறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், தண்ணீரை கொதிக்க வச்சு குடிப்பது நல்லதல்ல. இது என்னோட கருத்து. உங்களுக்கு அந்த கருத்து ஒத்து இல்லை, நீங்க குடிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது. பட் எனது கருத்து இவ்வளவுதான். ஆனா சில பேர் கேள்வி, நான் ஊட்டியில் இருக்கிறேன், நான் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறேன், நான் வந்து காஷ்மீர்ல இருக்கிறேன், குளிருது, இங்க எப்படி வந்து சாதாரண பச்சை தண்ணி குடிக்கிறது, தண்ணி கொதிக்க வச்சு தானே குடிக்கணும்னு கேக்குறீங்க. நல்ல கேள்வி. நான் மீண்டும் சொல்கிறேன், தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. ஆனா குளிர் பிரதேசங்கள்ல வாழ்றவங்க, இல்ல நம்ம ஊர்லயே நல்ல குளிர்காலங்கள்ல நீங்க பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம், லேசா சூடு பண்ணி குடி. நல்லா புரிஞ்சுக்கங்க, தண்ணீரை குடிக்கும் சூடு வரை சூடு செய்து குடித்தால் சத்து பொருள் குறையாது. கொதிக்க வைக்காதீங்க. உங்களுக்கு குளிரா இருக்குன்னா அடுப்புல தண்ணி வைங்க, லேசா, அதாவது குடிக்கிற சூடுதான், அந்த குடிக்கிற சூடு வந்த உடனே எடுத்து அடுப்புல இருந்து எடுத்து அப்படியே குடிக்கணும், அவ்வளவுதான் சூடு பண்ணணும். மீண்டும் சொல்கிறேன், நம்ம உடம்புக்கு சூடு வேணும் என்பதற்காக தண்ணீரை லேசாக சூடு செய்து வெப்பத்தை தண்ணீரில் ஊடகமாக பயன்படுத்தி சாப்பிட வேண்டுமே தவிர தண்ணீரை கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. செக் பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உடனே
சார் தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா மட்டும்தான் சார் நான் நல்லா இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் கொதிக்க வைக்காம குடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சளி ஊத்துன்னு ஊத்துதுங்க, தும்மலா வருதுங்க, இருமல்லாம் வருதுங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு நல்லது பண்ணிருக்குன்னு. முதல் நாள் கிளாஸ்ல சொல்லலாம் இல்லையா? தும்மல் வந்தா என்ன அர்த்தம்? குப்பையெல்லாம் வெளியே வருதுன்னு அர்த்தம். சளி வந்தா குப்பையெல்லாம் வெளியே வருதுன்னு அர்த்தம். இருமல் வந்தா குப்பையெல்லாம் வெளியே வருதுன்னு அர்த்தம். காய்ச்சல் வந்தா குப்பையெல்லாம் வெளியே வருதுன்னு அர்த்தம். யாரு ஒருவர் 10 வருஷமா தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களோ, திடீர்னு நான் சொல்றேன்னு சொல்லி பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா காய்ச்சல் வந்து படுத்துருவீங்க. ஏன் படுத்துருவீங்கன்னா, இப்பதான் உடம்பு அப்பாடா 10 வருஷமா உடம்புல ஒரு பிராணம் இல்ல, இப்பதான் நல்ல தண்ணி குடிச்சிருக்காருன்னு சொல்லி உடம்புக்கு சத்து கிடைச்ச உடனே குப்பையெல்லாம் தூக்கி வெளியே வீசும். அப்ப என்ன ஆகும்? தும்மல் வரும், மூக்கு ஒழுகும், சளி பிடிக்கும், இருமல் வரும், காய்ச்சல்லாம் 20 நாள் 30 நாள் வருங்க. உடனே பயந்துருவாரு. இந்த மேட்சை கேட்டோமா? இதான் ஒழுங்கா தண்ணி கொதிக்க வச்சு குடிச்ச வரைக்கும் நல்லா இருக்கும். இவன் பேச்ச கேட்டு உடனே சளி பிடிச்சிருச்சுன்னா, சளி பிடிச்சிருச்சுங்கிறது ஒரு நோய் கிடையாதுங்கிறது எப்ப உங்களுக்கு புரியுதோ அப்ப மட்டும் இயற்கை வைத்தியத்துக்கு வாங்க, இல்லைன்னா போங்க. ஆமாங்க, சளி பிடிச்சா போதும் பயம் வந்துருது, மூக்கொழுகுனா பயம் வருது. நல்லது. இங்க பாருங்க, சில பேரு இன்னொரு ஊர்ல போய் தண்ணி குடிச்சா சளி பிடிச்சு பாத்துருக்கீங்களா? அப்படிதான் ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, சொல்லுவாங்க ஊர் மாதிரி தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிருது. ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஆரோக்கியமா இருக்கும் ஒருவர் எந்த ஊர் தண்ணி குடிச்சாலும் சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், உடம்பில் குப்பை இருக்கும் ஒருவர் தான் வேற வேற தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல ஒரே மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு என்னைக்காவது வெளியூர் போய் ஏதோ கொதிக்க தண்ணி ஒரு லிட்டர் குடிச்ச உடனே உங்களுக்கு ஏன் காய்ச்சல் வருது, ஏன் மூக்கொழுகுதுன்னா, இன்றுதான் உங்க உடம்புக்கு பிராண தண்ணி உள்ள போய் இருக்குது. அப்ப களி வெளியே வருது, சந்தோஷப்படுவீங்களா வருத்தப்படுவீங்களா? அப்ப கழிவே வெளியே வராம உள்ள இருந்திருக்குன்னு அர்த்தம், கொதிக்க தண்ணி குடிச்சிட்டு. எனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, பச்சை தண்ணி தான் குடிக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் லேசாக சூடு செய்து கொள்ளலாம். செகண்ட் பாயிண்ட், வாட்டர் ஃபில்டர். எல்லாரும் வீட்லயும் வாட்டர் ஃபில்டர் இருக்கும். இந்த வாட்டர் ஃபில்டரு, அப்புறம் இந்த யூவி, அப்புறம் இந்த ஆரோ, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லயும் வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கீங்க இல்லையா? வாட்டர் ஃபில்டர்ல தண்ணீர் வாட்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்க கூடாது, இது உடம்புக்கு கெடுதல். உடனே என்னப்பா நீ எல்லாத்துக்கும் இப்படியே பேசிட்டு இருக்கேன்னா, நான் லாஜிக்கா கேக்குறேங்க. எல்லாரும் வீட்டுல வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கீங்களா? எதுக்கு வச்சிருக்கீங்க? தண்ணி ஏங்க முதல்ல கொதிக்க வைக்கிறோம்? தண்ணி ஏன் கொதிக்க வைக்கிறோம்னா, எல்லாரும் கேட்க சொல்ற பதிலு, தண்ணியில கிருமிகள் இருக்கும். தண்ணியில கிருமி இருக்குமாமா, இதை கொதிக்க வச்சா கிருமி எல்லாம் செத்துருமாமா. அப்போ நான் என்ன சொல்றேன், சரி தண்ணியில எவ்வளவு கிருமி இருக்கும்? தண்ணியில 1 லிட்டர் தண்ணியில எவ்வளவு கிருமி இருக்கும்? ஒரு 4 கிருமி இருக்குமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, சாதாரண தண்ணியில 1,00,000 கிருமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு கிருமி தான் நோய் கிருமி, மத்ததெல்லாம் நல்ல கிருமி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தண்ணியில் இருக்கிற 1,00,000 நல்ல விஷயங்களை நீங்க என்ன பண்றீங்க, ஒரே ஒரு கெட்ட விஷயத்துக்காக கொதிக்க வச்சு சாகடிக்கிறீங்க. அது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு எலிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற கதையா. உங்க வீட்டுக்குள்ள எலி பூந்துருச்சுன்னா வீட்டை கொளுத்திடுவீங்களா? அந்த மாதிரிதாங்க இருக்கு. தண்ணீர நோய் கிருமி இருக்குன்னு சொல்லி கொதிக்க வைக்கிறீங்கல்ல, அந்த ஒரே ஒரு நோய் கிருமிக்காக நல்ல கிருமிகளை கொலை செய்கிறீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த கிருமி தத்துவமே உலகில் தப்பு. இந்த கிருமி தத்துவம் தப்புன்னு 15 வருஷமா கத்திட்டு இருக்கேன். அது தப்பு அப்படிங்கிறது புரியாதனால எவ்வளவு பெரிய கூத்து நடந்துட்டு இருக்கு. இப்போ முதல்ல கிருமிகள் அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுறாங்க. பாக்டீரியா, கிருமிகள், வைரஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பயம் வர மாதிரி டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல தப்பு தப்பா மெமரி பண்ணி விட்டுருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, கிருமிகள் நல்லது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கிருமி தத்துவம் புரிஞ்சாதான் நீங்க உயிரோட வாழ முடியுங்க. நம்ம உடம்புல எவ்வளவு கிருமி இருக்கு தெரியுங்களா? கிருமி இல்லாமல் ஒரு மனிதன் உயிரோட வாழவே முடியாது. கோடிக்கணக்கான கிருமி, பாக்டீரியா, வைரஸ் உடம்புல இருக்குது. பாக்டீரியா, வைரஸ், கிருமினாவே கெட்டது இல்லைங்க. 1 கோடி கிருமியில ஒரு கிருமி தான் கெட்டது. 1 கோடி வைரஸ்ல ஒரு வைரஸ் தான் கெட்டது. ஆனா அதுவே போக்கஸ் பண்ணி டிவில பூதகரமா படம் எல்லாம் அனிமேஷன் எல்லாம் பண்ணி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நான் சொன்னா இல்லைங்களா? இப்போ ரொட்டி சாப்பிடுறீங்கல்ல, அது என்ன கிருமி தாங்க, ஈஸ்ட். மாவு, இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கிறீங்க, உடனே தோசை ஊத்த முடியுதா? வெயிட் பண்றீங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? அதுல கிருமிகள் வரணும், பாக்டீரியா வரணும், வைரஸ் வரணும், வந்தாதானே தோசை ஊத்த முடியுது. அப்ப நல்லது தானே. பால்ல புற ஊத்துனா தயிரா மாறுதா இல்லையா? அது கிருமி தத்துவம் தானே. அப்ப யாரெல்லாம் தயிர் சாப்பிடுறீங்களோ நீங்க கோடிக்கணக்கான பாக்டீரியாவை சாப்பிடுறீங்க. பாக்டீரியா நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா? தயிர் சாப்பிட்டா நல்லதா? இட்லி தோசை சாப்பிட்டா நல்லதா? ரொட்டி சாப்பிட்டா நல்லதா? அப்போ பாக்டீரியா நல்லது. புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, தண்ணியில கிருமி இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி 1 கோடி கிருமியில ஒரு கிருமியை கொலை பண்றதுக்காக நம்ம உடம்புக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாருங்க. இப்ப ப்ராப்ளமே என்னன்னா, கிருமியை பார்த்து பயப்படுறதாங்க இப்ப ப்ராப்ளம். கிருமிகள் 2 வகை இருக்கிறது. என்ன பண்ணிட்டாங்க, கையில கிருமி இருக்குன்னு அதுல ஆல்கஹாலை போட்டு
பெட்ரோலை போட்டு கழுவுறான் ஒருத்தன். ஆமா, வீடு ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி கழுவுறது. வீட்டுல தரையில கிருமி இருக்குது, செவுத்துல கிருமி இருக்குது, சாப்பாட்டுல கிருமி இருக்குது, கார்ல கிருமி இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, கிருமியை சொல்லி இந்த உலகத்துல கிருமியே இல்லாம பண்ணிட்டா நம்மள செத்து போயிருவாங்க. கிருமிகள் நல்லது, நல்ல கிருமி கெட்ட கிருமி இருக்கு. ஆமாங்க. தண்ணீரை ஃபில்டர் பண்ணி சாப்பிடுறது தவறு, நிரூபிக்கிறேன். சரி, இந்த வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுது சொல்லுங்க? வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுது? என்ன சொல்லுவீங்க? தண்ணீர் உள்ள கெட்ட விஷயத்தையே உரிகிறது அப்படிதான் சொல்றீங்க. கிடையாது. வாட்டர் ஃபில்டர், ஆர்ஓ, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், யூவி, பிவி இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயத்தையும் உரியுது, கெட்ட விஷயத்தையும் உரியுது. நிரூபிக்கிட்டா? உங்க வாட்டர் ஃபில்டர் கெட்ட விஷயத்தை மட்டும்தான் உரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப்பிள் ஜூஸை வாட்டர் ஃபில்டரில் ஊற்றுங்கள். இனிமேல் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதா இருந்தா, இல்ல நீங்க தானே சொன்னீங்க வாட்டர் ஃபில்டர் கெட்ட விஷயத்தை மட்டும்தான் உரியும்னு எந்த மருத்துவராவது எந்த சயின்டிஸ்டாவது சொன்னால், அவர் இனிமேல் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும்போது அது என்ன பண்ணுங்க, இந்த ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வாட்டர் ஃபில்டர் ஊத்திருங்க. அதுல இருந்து வெளியே வரும் இல்லையா, அதை மட்டும் குடிங்க. ஏன்னா ஆப்பிள் ஜூஸ் இருக்கிற கெட்ட விஷயத்த அந்த வாட்டர் ஃபில்டர் உறிஞ்சிருமா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? பாப்பா அதை ஊத்துனா வெளியே வர்றது வெறும் தண்ணி தானே வரும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? சரி, வாட்டர் ஃபில்டர் கெட்ட விஷயத்தை உரியும் என்பது உறுதி என்றால், மருத்துவர் கொடுக்கும் அந்த டானிக் இருக்குல்ல, அந்த டானிக்கை வாட்டர் ஃபில்டர் ஊத்திருங்க. இந்த வெளியே வரதை மட்டும் குடிக்கிறேன். ஏன்னா அந்த வாட்டர் ஃபில்டர் கெட்ட விஷயத்தை உரியுதா இல்லையா? அப்ப மருத்துவர் கொடுக்குற டானிக்ல ஒருவேளை கெட்ட விஷயம் இருந்தா அந்த வாட்டர் ஃபில்டர் உறிஞ்சிருமா இல்லையா? டாக்டர் ஒரு மருந்து தராரா இல்லையா? மருந்து நல்லா பொடி பண்ணி தண்ணியில போட்டு கரைச்சிருக்கேன். நல்லா பொடி பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிட்டு வாட்டர் ஃபில்டர் ஊத்திருங்க. வெளியே வரத குடிங்க. ஏன்னா மருத்துவர் கொடுக்கும் மருந்து மாத்திரம் உள்ள கெட்ட விஷயத்தை உரிய வேண்டுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா தாங்க நான் பேசுறேன், ஒன்னும் பெருசா யோசிச்சு பாருங்க. சிம்பிளா புரியுதா இல்லைங்களா? வாட்டர் ஃபில்டருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகில் உள்ள எல்லா வாட்டர் ஃபில்டரும் என்ன பண்ணுதுன்னா, உங்களை ஏமாத்தி தண்ணீர் இருக்கிற கெட்ட விஷயத்த உரியிறேன்னு சொல்லி நல்லதையும் உரியுது, கெட்டதையும் உறிஞ்சு நம்ம உடம்புல எந்த ஒரு தாது பொருளையும் ரத்தத்துல இல்லாம பாக்குறது கொதிக்க வச்ச தண்ணியும் வாட்டர் ஃபில்டர் பண்ண தண்ணியும் தான். சொல்லுங்க, சாப்பாட்டுலயும் சத்து இல்ல, தண்ணியிலயும் சத்து இல்லைன்னா உடம்புக்கு அப்புறம் கடைசியா அந்த மருந்து மாத்திரை கம்பெனி போய் லைன் நிக்க வேண்டியதா இல்லையா? நான் எளிமையா தாங்க பேசிட்டு இருக்கேன். தண்ணியை வாட்டர் ஃபில்டர் பண்ணி குடிக்கூடாதுங்க. ஒண்ணு சொல்லட்டுங்களா? எவ்வளவு காஸ்ட்லியான வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நோய் வரும். அந்த அளவுக்கு உரியுது. ஏதோ லோக்கல்ல சின்னதா சாதாரண வாட்டர் ஃபில்டர் வச்சா கொஞ்சமா உரியும். இப்படி பெரிய பயங்கரமான பந்தா வாட்டர் ஃபில்டர் வச்சீங்கன்னா பந்தாவா உரியும். ஒண்ணுமே எல்லாம் வெளியே வருதுங்க. யோசிச்சு பாருங்க, தண்ணிக்கு எதுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம்? சாதாரண தண்ணிங்க. கிராமத்துல எல்லாம் போய் பாருங்க, வாய்க்கால தண்ணி குடிச்சாங்க, நல்லா தாங்க இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரண தண்ணி குடிச்சா ஒண்ணும் ஆகாதுங்க. அந்த தண்ணி குடிச்சா எல்லா சத்தும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு அது இருக்கிறதெல்லாம் ஆவி பண்ணிட்டாங்க. தண்ணியை வாட்டர் ஃபில்டர் பண்ணி சத்தை உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. எல்லா சத்தும் அந்த சாதாரண தண்ணீர் இருக்கு, ஏன் ஃபில்டர் பண்ணணும், ஏன் கொதிக்க வைக்கணும் தான் கேள்வி. எனவே தயவு செய்து வாட்டர் ஃபில்டர் பண்ணாதீங்க. அடுத்தது, கேன் தண்ணி கடையில் வைக்கிறது இல்லையா, டப்பா தண்ணி, மினரல் வாட்டர், கேன் தண்ணி குடிக்காதீங்க. அது குடிச்சாலும் நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் ஃபில்டர் கம்பெனில முதல்ல என்ன பண்றாங்கன்னு யாராவது போய் பார்த்திருக்கீங்களா? நல்லா இவனிங்க அதுல மினரல் வாட்டர் எழுதிருக்காங்க இல்லைங்களா? என்னை பொறுத்தவரை மினரல் லெஸ் வாட்டர், மினரல் இல்லாத வாட்டருக்கு பேரு ஒருத்தர் மினரல் வாட்டர் பேர் வச்சிருக்கான். அதையும் நம்ம வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். புரிந்து கொள்ளுங்கள். இந்த மினரல் வாட்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னால, சரி தண்ணியை பத்தி பேசுறதுக்கு முன்னால pH வேல்யூ பத்தி பேசினால் மட்டும்தான் தண்ணீரை பத்தி பேச வேண்டும். யாருக்கெல்லாம் pH வேல்யூடைய சயின்ஸ் தெரியுதோ, தண்ணியில நல்ல தண்ணி கெட்ட தண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். எல்லாரும் படிச்சோம், ஆனா அப்ளை பண்ணவே இல்லைங்க. ஆமாங்க, pH வேல்யூன்னு என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது 0 முதல், நல்லா கவனிங்க, pH வேல்யூ வந்து 0 முதல் 7 வரைக்கும் இருந்ததுன்னா ஆசிட் படிச்சிருக்கோம், அமிலம். 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல். 7 இருந்து 14 இருந்தா ஆல்கலைன் ஆர் பேஸ், அதாவது அசிடிட்டி பேசிடிட்டி, ஆசிட் பேஸ், ஆசிட் ஆல்கலைன், அமிலம் காரம். படிச்சிருக்கோமா இல்லைங்களா? மீண்டும் சொல்றேன், இந்த 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 விஷயத்தை கேட்கும் பொழுது படிக்காதவங்க ரொம்ப குழம்ப வேண்டாம், தெளிவா இருங்க. அதாவது இது மட்டும் புரிஞ்சுக்க, ரொம்ப எல்லாம் படிச்சிருக்க வேண்டாம். 0 முதல் 7 வரைக்கும் pH வேல்யூ இருந்தா அதுக்கு பேர் ஆசிட்னு பேர். 7 இருந்து 14 இருந்தா ஆல்கலைன் பேர், அதாவது பேஸ்னு பேர். நல்லா கேட்டீங்க. 7 இருந்தா நியூட்ரல். இது புரிஞ்சுச்சா இல்லைங்களா? விஷயத்துக்கு வரேன். நமது ரத்தத்தின் pH வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா? 7.4. அப்ப 7.4ங்கிறது ஆசிடா பேஸா? பேஸுடைய ஆரம்ப நிலை 7.4. விஷயத்துக்கு வரேன். இப்போ எல்லாருமே வந்து இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சின்னு சொல்லி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க இல்லையா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதோடைய pH வேல்யூ எவ்வளவுன்னு யாராவது பாத்துருக்கீங்களா? ஆமாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உடைய pH வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2.8ங்க.
2, 2.5, 2.5, 2.8, 2.3 இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் கேட்கிறேன், ஒரு தண்ணியோடைய pH வேல்யூ 2.3 இருந்தா சயின்டிபிக் என்னங்க பேரு? ஆசிட். யாரெல்லாம் கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி, ரெபினா, 100+ இதெல்லாம் குடிக்கிறீங்களோ நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்க நோய் எதுவுமே குணமாக, தயவு செய்து வராதீங்க பக்கத்துல, உங்க நோயெல்லாம் குணமே ஆகும். ஆமாங்க, எவ்வளவு ஆசிட குடிச்சிட்டு வந்துகிட்டு அது ஸ்டைலா குடிக்க வேண்டியது ஆசிட். ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு நான் குடிக்க மாட்டேன், இது ஹைஜீனிக்கா இல்ல, படிச்சவங்க. ஆனா கொக்கோல எடுத்து ஊத்த வேண்டியது. யோசிச்சு பாருங்க, ஆசிட் எடுத்து வாயில ஊத்துறது ஸ்டைலு. பச்சை தண்ணி குடினா குடிக்க மாட்டேன். என்னங்க படிச்சோம், என்னங்க நமக்கு அறிவு இருக்குது? பேசிக்கே தெரியலீங்க. எல்லாருமே நல்லது கெட்டதுங்கிறாங்க, கெட்டது நல்லதுங்கிறாங்க. கடைசியில் நம்மள முட்டாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, முட்டாள்களா சேர்ந்து நம்மள முட்டாள்ங்கிறாங்க. இப்ப இந்த பதில் சொல்லுங்க, கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா டிவில விளம்பரம் பண்றாங்களா இல்லையா? அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கோ சுகாதாரத்துக்கோ உண்மையிலேயே அறிவு இருந்ததுன்னா அது கெட்டதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதை முதல்ல பேன் பண்ண சொல்லுங்க. யாருமே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, அதை குடிச்ச எல்லா வியாதி வருங்க. அதனால சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் யாருமே குடிக்காதுங்க. எந்த நாடா இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, எந்த சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சாலும் சரி என்ன நடக்கும்னு சொல்றேன். 2.8 வேல்யூ உள்ள pH வேல்யூ உள்ள ஒரு ஆசிடை குடித்தால் என்ன ஆகும் என்றால் அது நேராக போய் ரத்தத்தில் கலக்கும். உங்கள் ரத்தத்தின் pH வேல்யூ 7.4. நீங்கள் குடிக்கும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் pH வேல்யூ 2.3. என்ன கலந்த உடனே ரத்தத்தின் pH வேல்யூ குறையும், உங்க ரத்தம் ஆசிடாக மாறும். ரத்தம் ஆசிடாக மாறியவுடன் பிட்யூட்டரி சுரப்பி உடனே ஐயோ ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி உடனடியாக நமது எலும்புகளில் உள்ள கால்சியத்தை, மெக்னீசியத்தை எடுத்து வந்து ரத்தத்தில் கொட்டினால் மட்டும்தான் அன்று உயிரோடு இருப்போம். இதான் பாடி சயின்ஸ். மீண்டும் சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி, 100+ ரெபினா போன்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் யாரெல்லாம் குடிக்கிறீர்களோ குடித்த அடுத்த வினாடியில் உங்கள் எலும்பு உடைக்கப்பட்டு ரத்தத்தில் கொட்டப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது இதை தொடர்ந்து குடிக்கும் பொழுது மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தைராய்டு போன்ற நோய்கள் வருமா வராதா? புரிஞ்சுக்கங்க. ஆல்கலைன், நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம் தாங்க ஆல்கலைன் பேஸ். உடம்பு என்ன பண்ணும், எப்பெல்லாம் ஆசிட் பாடியா மாறுதோ எலும்பு தாங்க அதுக்கு சாப்பாடு. எலும்பு உடைச்சா தாங்க. அப்பதான் அதனாலதான் நான் பல பேருக்கு எலும்பு ஏன் வீக்கா இருக்குன்னா ஆசிட் ஃபுட்டே சாப்பிட்டு இருக்கீங்க. ஆல்கலைன் ஃபுட் யார் சாப்பிடுறீங்களோ எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பஸ் குத்துனீங்கன்னா பஸ் தான் ஓட்டையாகும். ஆமாங்க, அதாவது நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங் எலும்பு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய எலும்பு எல்லாத்துக்கும் ரொம்ப வீக்கா இருக்கிற காரணம் ஆசிட் பாடி. சாப்பிடுறதெல்லாம் ஆசிட். ஆல்கலைன் அப்படிங்கிற ஃபுட் யாருமே, ஆல்கலைனுக்கு ஆசிடுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும். ஆல்கலைன் ஃபுட் எல்லாம் ஆரோக்கியம், ஆசிட் ஃபுட் எல்லாம் நோய். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அடிப்படை. அதனால தயவு செய்து குழந்தைகளுக்கும் பெரியவங்க யாருமே இதை வாங்கி சாப்பிடாதீங்க. ஏங்க, ஜல்லிக்கட்டப்போ எத்தனை நாள் எல்லாம் நடு ரோட்ல இருந்து மாங்குன்னு கத்தணும். எது கத்தணும்? இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா ஒழிச்சு கட்டணும் கத்தனமா இல்லையா? ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மீண்டும் அதெல்லாம் அழகாதான் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. எது கத்தணும்? யோசிச்சு பாருங்க. உடனே அது எல்லாம் ஒண்ணு போராட்டம் பண்றது, பெப்சி கம்பெனி ஓடி, கொக்கோ கோலா கம்பெனி ஓடி, அது ஒழிக்கணும். நம்ம குடிக்காம இருந்தா அவனே நிறுத்திட்டு போறான். புரட்சி என்பது அவனை ஒழிச்சு கட்டுறது இல்ல, நாம சாப்பிடாம இருந்து அவன் கம்பெனி மூடணும், அதான் புரட்சி. இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பெட்டி கடை வச்சிருக்கீங்க, ஒரு ஹோட்டல் வச்சுன்னா அதை விற்காதீங்க. நீங்க எங்க விக்கிறீங்க? வாங்காதீங்க, விற்காதீங்க. அவன் கம்பெனி இழுத்து மூடிடுவானா இல்லையா? அவன்கிட்ட போய் மூடுன்னு கேட்கணும். நம்ம குடிக்காம இருந்தா போதும், வாங்காம இருந்தா போதும். நல்லது இல்லைங்க, நல்லது இருந்தா வாங்கலாங்க, நல்லது இல்லைங்க. அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிக்கும் காரணம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இதுல என்ன ஒரு காமெடினா, இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சியோடைய முதலாளியும் சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை முதலாளியும் ஒரே முதலாளி தான். இதை பத்தி நான் 20 நாள் பேசுவேன். ரெண்டும் ஒண்ணுதான், யாருக்குமே தெரியல. எந்த கம்பெனி முதலாளி யாருக்குமே தெரியல. புரிச்சுக்கோங்க, எல்லா கம்பெனிக்கும் முதலாளி ஒருத்தம் தான். அவன் யாருங்கிறத பத்தி பேச போறோம். எதுக்கு சொல்ல வரோம்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்துங்க, எல்லா நோய் குணமாயிரும். ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஆசைப்பட்டு கொஞ்சமா சாப்பிடலாம், அதுக்காக மொத்தமா இருந்து சொல்ல. என்னைக்காவது ஒரு நாள் போட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. சில பேர் அதுவே பொழப்பா சாப்பிடுறாங்க. டெய்லி ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுறோம். காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க அதெல்லாம் ஸ்டைலா சாப்பிடுறோம். எல்லா நோயும் வரும். அதாவது பரவாயில்ல, சாப்பிடும்போது காம்போ பேக்காம. இப்ப எல்லாம் எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு கொக்கோலா பக்கத்துல வச்சிருக்காங்க. வெக்கம் நல்லா இல்லையா? அது கூட சாப்பிடுவாங்க. சாப்பாடு கூட போய் கொக்கோலா சாப்பிடுவோம். அது என்ன, இது என்ன? இது உணவு, மருந்து, அது விஷம், குப்பை. சாப்பிடும்போது ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் கொக்கோலா, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் 100+ சாப்பிட்டு இருந்தா நோய் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, தண்ணி பத்தி பேசும்போது முதல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பத்தி பேசணும். அதை முதல்ல நிறுத்தணும், அப்பதான் குணமாகும். இப்ப வர இந்த டப்பா தண்ணி மினரல் வாட்டர் பேரு, அது மினரல் இல்லைங்க. இப்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த pH வேல்யூ பத்தி ஏன் பேசணும்னா, எல்லாரும் நல்லா கவனிங்க. pH வேல்யூ 4 முதல் 8 வரைக்கும் இருக்கும் பொழுதுதான் அதில் கிருமிகள் வாழும்.
பிஹெச் வேல்யூ 8க்கு மேல 10க்கு மேல போயிருச்சுன்னா கிருமிகளே இருக்காது. பிஹெச் வேல்யூ 4க்கு கீழே போச்சுன்னா கிருமிகளே இருக்காது. கொக்கோகோலா, ஃபேண்டா, மிராண்டாலாம் ஏன் தெரியுமா பிஹெச் வேல்யூ 2.3 வச்சிருக்கான்? 2.3 பிஹெச் வேல்யூ இருக்கிற ஒரு பொருள்ல புழுப்பூச்சி கிருமி வரவே வராது. அதனாலதான் அதெல்லாம் வச்சா 40 வருஷம் கெடாம இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். மினரல் வாட்டரை ஏன் குடிக்க கூடாது? அதாவது டப்பா தண்ணி, பாட்டில் தண்ணி, கேன் தண்ணி ஏன் குடிக்க கூடாது என்றால், நாம அந்த காலத்துல எல்லாம் குடத்துல தவளையில தண்ணி வச்சிருப்போம். பாத்துருக்கீங்களா? கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணியை வாங்கி வச்சிருப்போம். 4 நாள் வச்சிருந்தா புழு வருங்க. ஏன் புழு வருது? பிஹெச் வேல்யூ 7 இருக்கும் தண்ணியில் 8 நாள் 10 நாள்ல புழு வரும். பிஹெச் வேல்யூ 2 இருக்கிற தண்ணியில 40 வருஷம் புழு வராது. 40 வருஷம் என்ன, 400 வருஷம் புழு வராது. நீங்க கடையெல்லாம் மினரல் வாட்டர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அது பாருங்க, அவர் போன வருஷம் வாங்க டப்பா வச்சிருப்பாரு. அது அப்படியே கெட்டே போகாது, புழுவே வராது. எந்த மினரல் வாட்டராவது ஒரு கடையில வாங்கி வச்சு 4 மாசத்துக்கு அப்புறம் புழு வந்திருக்கா, பூச்சி வந்திருக்கா, வண்டு வந்திருக்கா? ஏன் வரவில்லை என்றால் அது ஆசிட் ஃபுட், அதில் வரவே வராது. உடனே சில பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? கங்கா தண்ணி வாங்கி வச்சா புழு பூச்சியே வரதில்லை சார், அப்ப கங்கா தண்ணி என்ன ஆசிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், பிஹெச் வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கங்க. பிஹெச் வேல்யூ 4 முதல் 8 வரைக்கும் தான் கிருமிகள் வாழும். 8க்கு மேல போனாலும் வாழாது, 4க்கு கீழே போனாலும் வாழாது. எனவே கடையில் விற்கும் அனைத்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்களும் இந்த டப்பா தண்ணியும் பிஹெச் 3க்கு கீழே உள்ளது, ஆசிட் ஃபுட், எனவே அது வருவதில்லை. ஆனால் கங்கா தண்ணி புனிதமான தண்ணி, அதன் பிஹெச் வேல்யூ 12, 10. புனிதமான தண்ணியிலும் புழுப்பூச்சி வராது, கேவலமான தண்ணியிலும் புழுப்பூச்சி வராது. புரிந்து கொள்ளுங்கள், மிடில் தான் புழுப்பூச்சி. கங்கா தண்ணி ஏன் புனிதமான தண்ணின்னு சொல்றாங்க தெரியுங்களா? கங்கா தண்ணியின் பிஹெச் வேல்யூ 10, 12, 14. யோசிச்சு பாருங்க, காசு எங்க இருக்குது? கங்கோத்திரி எங்க இருக்குது? கங்கோத்திரில இருந்து அந்த தண்ணி இறங்கி வந்து ஹரித்வார் வந்து, ரிஷிகேஷ் வந்து, ஹரித்வார் வந்து காசிக்கு வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? அந்த காசியிலேயே பிஹெச் வேல்யூ ஆல்கலைன் வாட்டரா இருந்துச்சுன்னா ரிஷிகேஷ்ல எப்படி இருக்கும், ஹரித்வார்ல எப்படி இருக்கும், கங்கோத்திரில எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார்நாத் எல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் மேல போனா பிஹெச் வேல்யூ 14. அந்த தண்ணி ஏன் குடிச்சா நோய் குணமாகுதுன்னா பிஹெச் வேல்யூ 14, இயற்கையான 14 குடிச்சோன்னா, அல்கலைன், பியூர் அல்கலைன் வாட்டர் குடிச்சோன்னா அனைத்து வியாதிகளும் குணமாகுது. கங்கை தண்ணி புனிதமானது என்று ஏன் சொன்னார்கள் என்றால் அது அல்கலைன் வாட்டர். ஆமாங்க, முஸ்லிம்கள் சம்சம் தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுல, அந்த குடியில் வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி புனிதமானது, ஏன்னா பிஹெச் வேல்யூ ஜாஸ்தி. மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து இனிமேல் தண்ணியில தான் கண்டம். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நிறைய வியாதி வரக்கு ஒரே காரணம் தண்ணீர். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் தண்ணிய பிரைவேட்டுக்கு வித்துட்டாங்க, பிரான்ஸ் கம்பெனிக்கு. இனிமேல் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாரும் தண்ணி குடிக்கணும்னா பிரெஞ்சுக்காரங்கிட்ட தான் குடிக்கணும், தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட குடிக்க கூடாது. எல்லாம் லைன் போட்டாங்க, எல்லா வீட்டும் வந்துருச்சு, பைப் வச்சுட்டாங்க, நம்பர் எல்லாம் போட்டாங்க, எங்க வீட்டுமா போட்டு வச்சிருக்காங்க நம்பர். இனிமேல் அவன் தண்ணி தான் குடிக்கணும். சென்னை வித்துட்டாங்க, ஈரோடு வித்துட்டாங்க. தெரியுங்களா? மொத்த தமிழ்நாட்டிலையும் இனிமேலு குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பிரெஞ்சுக்காரனுடைய தண்ணி, பிரான்ஸ்காரனோட தண்ணி. தெரியுமா உங்களுக்கு? அது கூட தெரியல, எல்லாம் உட்காந்துருக்கும். அவன் தாங்க முடிவு பண்ண போறான் நமக்கு எந்த நோய் வந்து சாக போறோம்னு. தண்ணியில தாங்க கண்ட இனிமேலு. தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொடுக்கறது எவ்வளவு ஒரு அறிவு கட்டத்தனம் தெரியுங்களா? ப்ளீச்சிங் பவுடர் கக்கூஸ்ல வருது, இதுல போய் தண்ணியில போடுவாங்களா யாராவது? யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது. கிருமி சாகுன்னு சொல்லி தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொடுக்கறது மகா மட்டமான ஒரு கொடுமைங்க இது. தண்ணியில யாராவது ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்களாங்க? தண்ணி குடிச்சா ப்ளீச்சிங் பவுடர் வாசடிக்குதுங்க. ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது சாப்பிடுவாங்க? யோசிச்சு பாருங்க. வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? இப்ப நான் சொல்லித்தரேன், இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன், தண்ணியை எப்படி இயற்கையாக சுத்தம் பண்ணு சொல்லித்தரேன். அதுல ப்ளீச்சிங் பவுடரே வராது, வரக்கூடாது. வேற எந்த பொருளும் கிடைக்கலையா ஊர்ல? இந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் போடணுமா தண்ணியில? யோசிச்சு பாருங்க. யாரும் நம்மள ஏமாத்தல. ப்ளீச்சிங் பவுடர் தண்ணியில போட்டது குடிச்சோம்னா எவ்வளவு பெரிய நோய் வரும் தெரியுங்களா? ஒரு அடிப்படை வேண்டாம், கக்கூஸ் கலர் ப்ளீச்சிங் பவுடர் எப்படிங்க தண்ணியில போட்டு குடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. தண்ணி தாங்க இனிமேல். இப்ப எல்லாத்துக்கும் நோய் வர காரணமே தண்ணி தாங்க. அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். இனிமேல் தண்ணியை ஒழுங்கு பண்ணா மட்டும்தான் உயிரோட வாழ முடியும். எனவே 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மினரல் வாட்டர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற மினரல் எல்லாம் எடுத்துட்டு, நல்லா மினரல் எல்லாம் ஒண்ணும் இல்லாம எடுத்துட்டு, நியூட்ரல் வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிஹெச் வேல்யூ குறைச்சு கையில கொடுக்குறாங்க. அப்ப அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்பு ஆசிட் பாடியா மாறுங்க. டப்பா தண்ணி, கேன் தண்ணி, மினரல் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சாவே ரத்தம் ஆசிடாக மாறும். நமது உடம்பில் உள்ள ரத்தம் ஆசிடாக மாறிவிட்டது என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் சிம்பிள், இரவு தூக்கமே வராது, பகல்ல தூக்கம் வரும். நைட் ஒரு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தூக்கமே வராது, அப்படியே உட்காந்துருப்பாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க. காலையில 4 மணிக்கு தான் தூங்குவாங்க, அப்புறம் மதியம் 12 மணிக்கு எதிரிப்பாங்க. பல பேர் இருக்காங்க. யாரெல்லாம் நைட் ஒரு 9 மணி ஆச்சுன்னா அப்படி சொக்கும் சில பேர்த்துக்கு,
அது மூஞ்ச பார்த்தாவே தெரியும் இந்த தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு. ஒரு 9-10 ஆனா சொக்குச்சுன்னா ஆல்கலைன் பாடி, ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். 9:30 மணிக்கு தான் ஃப்ரெஷ் ஆகுது, காலையில 4 மணிக்கு தூங்குவாங்க. நல்லா பாருங்க, நைட் எல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு இருப்பாங்க, பகல் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. காலங்காலத்துல 8 மணிக்கெல்லாம் அவங்க எந்திரிச்சதே இல்லை, சூரியனை பார்த்ததே இல்லை. ஒரு 11:30 மணிக்கு மெதுவா எந்திரிக்குங்க சிலதெல்லாம். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசிட் பாடியா எல்லாமே இவர்களுக்கு. இவங்க எல்லாம் என்ன தெரியுமா? இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் அப்படின்னு மாறிட்டாங்க. உடம்பு நாரிச்சுன்னு. ஆமாங்க, நல்ல ஆரோக்கியமான உடம்பு நைட்டு தூக்கம், பகல் கரெக்டா 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால யார் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்துருக்கீங்களோ ஆல்கலைன் பாடின்னு அர்த்தம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே வரும். இந்த 5 மணிக்கு தான் தூக்கமே வரும். சூரியன் லேசா வரும்போது தூக்கம் வரும். அப்புறம் 10 மணிக்கு எந்திரிப்பாங்க, 12 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஆசிட் பாடியை போச்சுன்னு உடனடியே சரி பண்ணணும். ஏன்னா அதனால பல பக்க விளைவுகள் வரும். ஆமாங்க, மீண்டும் சொல்கிறேன், தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, லேசாக சூடு செய்து கொள்ளலாம். வாட்டர் ஃபில்டர் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. தண்ணீரை ஃபில்டர் பண்றது எப்படி நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டப்பா தண்ணி குடிக்க கூடாது, ஆனா எமர்ஜென்சி குடிச்சுக்கலாம். ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்ப நான் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருந்து கார் எடுத்துட்டு சென்னைக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல இருந்து கார் எடுத்துட்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல நான் எனக்கு நல்ல தண்ணிய டப்பா எடுத்துட்டு வரேன், ஒரு 4 டப்பா எடுத்துட்டு வரேன், 5 டப்பா எடுத்துட்டு வரேன், 5 லிட்டர் எனக்கு சென்னை வரைக்கும் தாங்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு சேலத்துல 4 பேர்த்த பாக்குறேன், அவங்க தண்ணி கேட்கறாங்க, எடுத்து குடிச்சு தீர்ந்து போச்சு. இப்ப என்னாச்சு, எங்களுக்கு தண்ணி இல்லை. அப்புறம் நான் வேலூர் பக்கம் வந்து ஒரு இடத்துல நின்று டப்பா தண்ணி வாங்குறேன். உடனே வந்துட்டு ஹீலர் பாஸ்கர் மினரல் வாட்டர் குடிக்க வேண்டாம் என்று சொன்னால் அவரே குடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வேற வழி இல்லை, என்ன செய்யறது, இல்லைன்னா குடிக்கிறது தான். வெளிநாடு போய் இறங்கணும்னா பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பைப் எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்காது. நம்ம ஊர்லயே இல்ல எங்கேயுமே. யோசிச்சு பாருங்க, இப்ப எங்காவது ரோட்ல போனா ஒரு தண்ணி டேப் இருக்கா நம்ம குடிக்கிற மாதிரி? அந்த காலத்துல எல்லாம் இலவசமா எல்லா இடத்துலயும் இருந்துச்சுங்க. இப்ப எங்கேயுமே இல்லைங்க. நமக்கு தண்ணி வேணும்னா விலைக்கு வாங்கணுமா? அது எவ்வளவு கேவலமான ஒரு ஊரா தெரியுங்களா? நம்ம ஊர்ல தண்ணி எப்படி அதிகமா இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு டப்பா தண்ணிங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு 20 ரூபாய் செலவு பண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வருமான இழப்பு தெரியுங்களா? நான் கேட்கிற 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாயா? எவ்வளவு காஸ்ட்லி தெரியுங்களா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஏரி குளம் எல்லாம் நல்லா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம். சரி, தமிழ்நாட்டுல பெட்ரோல் இல்ல, அதை நம்ம 80 ரூபாய்க்கு வாங்குறோம். நல்லா கவனிங்க, இந்த விஷயம் புரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல பெட்ரோல் இல்ல, அது லிட்டர் 80 ரூபாய்க்கு வாங்குறோம். தமிழ்நாட்டுல தண்ணி இருக்கு, ஆனா 20 ரூபாய்க்கு வாங்குறோம். நீங்க சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போனீங்கன்னா அங்க தண்ணியே இல்ல, அங்கேயும் நீங்க 20 ரூபீஸ் கொடுத்து தண்ணி வாங்கணும். பெட்ரோல் 3 ரூபாய் கிடைக்கும். அங்க பெட்ரோல் கிடைக்குது 3 ரூபாய், தண்ணி கிடைக்கல 20 ரூபாய். தமிழ்நாட்டுல தண்ணி இருக்கு 20 ரூபாய், பெட்ரோல் கிடைக்கல 80 ரூபாய். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிறது விலை கம்மியா இருக்கணுமா இல்லையா? என்ன கேட்டா தண்ணியோட ரேட்டு தான் அதிகம். ஆமாங்க, நீங்க இளநீ வாங்கி குடிச்சிடலாங்க, அதுவும் 20 ரூபாய் தாங்க. தண்ணி, ஒரு சாதாரண தண்ணி டப்பால போட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை தெரியுங்களா? நம்மளுக்கு தண்ணி கிடைக்காம பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி தான் குடிக்கணும். அப்ப அந்த தண்ணி குடிக்கும் போது எல்லா நோயும் வருகிறது. என்ன கேட்டா தண்ணி மூலம் தானே. மாடி சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க. இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சம் இருப்பதுக்கு ஒரே காரணம் தண்ணி தான். தண்ணீரை ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியும், உயிரோடவே வாழும். உடனே சில பேர் யோசிக்கிறீங்க, என்னப்பா நீ கொதிக்க வைக்க வேண்டாங்கிற, வாட்டர் ஃபில்டரும் பண்ண வேண்டாங்கிற, டப்பா தண்ணியும் வாங்க வேண்டாங்கிற, வேற என்னதான் செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. எந்த தண்ணி குடிக்கணுங்கிறது இப்ப சொல்ல போறேன். ஆனா சில பேர் வீட்டுல பாருங்க செம காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. டப்பா தண்ணி வாங்கிட்டு வந்து அதை அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டர்ல ஊத்தி சாப்பிடுவாங்க பாருங்க. சில புத்திசாலிகள் நல்லா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! டப்பா தண்ணிக்கு ஒண்ணு இல்ல, அதையும் கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டர்ல ஊத்தி குடிக்கிறாங்கன்னா எவ்வளவு வேக்காடமா இருப்பாங்க. இதெல்லாம் பண்றவங்க ஒரு மிரண்டா வாங்கி ஊத்தி சாப்பிடுவாங்க. மிரண்டா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு சாதாரண ஒரு பேசிக் அறிவு வேண்டாம். தண்ணி இவ்வளவு ஃபில்டர் பண்ணி இவ்வளவு ஊத்து பண்றவங்க ஒரு கருமத்தை வாங்கி நடு வீட்டுல வச்சு ஊத்தி குடிக்கிறவங்க அது என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிராண்டா யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ, இந்த தண்ணியை பார்த்து யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் வேண்டாம். இதுல என்ன கருமம் இருக்கு, அதுல என்ன நல்லது இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். இப்ப என்ன ஒரு கூத்துன்னா, நல்லதை பார்த்தா எல்லாம் பயப்படுறீங்க, கெட்டதை சாதாரணமா பண்றாங்க. தாங்க இப்ப கூத்து நடந்துட்டு இருக்கு. பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். குடிக்கிற தண்ணிய எப்படி வாட்டர் ஃபில்டர் பண்றதுங்கிறத கிளாஸ். ஒரு தண்ணீரை எந்த தண்ணீராக இருந்தாலும் மனித உடம்புக்கு மருந்து தண்ணீராக மாற்றுவதற்கு அருமையான யோசனை சாண்ட் ஃபில்டர். இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்.
நீங்க எடுத்து பாருங்க, 5வது 10வது 7வது புக்ல எடுத்து பாருங்க. இப்பதான் ஞாபகத்துக்கு வரும். நிறைய படிச்சிருக்கீங்க, யாருமே அப்ளை பண்றதே இல்லைங்க. சாண்ட் ஃபில்டர்னா என்னன்னா, முதல்ல பெரிய பெரிய கல்லா போடணும் ஒரு லேயர். சாண்ட் ஃபில்டர்ல எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய கல்லா போடுவாங்க ஒரு லேயர். அதுக்கு மேல அதை விட சின்ன கல், அதை விட சின்ன கல், கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டு வந்து மேல ஃபுல்லா மணல் பெட்டு போடுவாங்க. மணல் போட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்தினா ஒரு தண்ணீர் மணல் வழியாக பாஸ் ஆகி, குட்டி கல்லு வழியா பாஸ் ஆகி, கொஞ்சம் பெரிய பெரிய கல்லு வழியா வந்து கடைசியா பெரிய கல்லு வழியாக வெளியே வந்து விட்டால் அந்த தண்ணி குடித்தால் உடம்பில் அனைத்து வியாதிகளும் குணமாகும். அல்கலைன் வாட்டர் வித்தவுட் எனி எந்த ஒரு கெட்ட விஷயம் இருக்காது. இது ஒரு சாதாரண சாண்ட் ஃபில்டர் என்பது ஒரு சாதாரண இயற்கை முறையில் தண்ணீரை சுத்திகரிக்கும் முறை. எனக்கு ஞாபகம் இருக்குங்க, நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது, கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது, சென்னையில மெட்ரோ வாட்டர் கீழ்பாக்கத்துக்கு நான் டூர் வந்திருக்கேன். எஜுகேஷனல் டூர் வரும்போது அப்ப இந்த சாண்ட் ஃபில்டர் நான் பார்த்திருக்கேன். சாண்ட் ஃபில்டர் பத்தி எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கு அப்ப ஞாபகம் இருக்கு, அந்த சாண்ட் ஃபில்டர் மட்டும்தாங்க ஒரு தண்ணியை சுத்தம் பண்ணணும். ஆரம்ப காலத்தில் சாண்ட் ஃபில்டர் மூலியமா தான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ப்ராசஸ் நிறுத்திட்டாங்க. அதனாலதான் இப்ப எல்லா நோய்களுக்கும் காரணம். எனவே அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, மீண்டும் சாண்ட் ஃபில்டருக்கு வர வேண்டும். யூடியூப்ல போடுங்க, சிம்பிள் சாண்ட் ஃபில்டர்னு விதவிதமா யாராரோ சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஒரு பைப் எடுத்துங்க, ஒரு குழா பைப் எடுத்துங்க, அது கீழே வந்து கொஞ்சம் கல்லு போடுங்க, கறி போடலாம், கறியில பாஸ் பண்ணலாம், படிகாரத்துல பாஸ் பண்ணலாம், மூலிகை யூஸ் பண்ணலாம், தேத்தாங்கடி, எவ்வளவு டெக்னிக் தெரியுமா? தண்ணீரை சுத்தம் இருக்க 1000 டெக்னிக் இருக்கு. இருக்கிறதே உதவாத டெக்னிக் இந்த கொதிக்க வைக்கிறது, ஃபில்டர் பண்றது, யூனி பண்றது, ஆரோ பண்றது. இதுக்கு உதவாத டெக்னிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1000 டெக்னிக் நல்ல டெக்னிக். சாண்ட் ஃபில்டர் யூடியூபில் போடுங்க. ஒண்ணு நீங்க கேன் 35 லிட்டர் கேன் வாங்குறீங்கல்ல, 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு, அந்த கேன் ஒண்ணு வாங்குங்க. மேல உடைச்சு மேல வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது கீழே பாட்டம் இருக்கு இல்லைங்களா, கேன் இருக்குது, இந்த மாதிரி கேன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 30 ரூபாய் கேன் வருவீங்களா, கீழ் பக்கத்தை அறுத்துருங்க. அறுத்துட்டு அதை தலைகீழா கவுத்து ஒரு பானை மேல வச்சிருங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியிருக்காங்க. இப்படி பண்ணணும்னு சொல்ல வரல, உங்களுக்கு சாண்ட் ஃபில்டர் எப்படி செய்யணும்னு சாம்பிள் சொல்றேன். ஒரு கேனை பாட்டத்தை கட் பண்ணிட்டு தலைகீழ கூப்புறமா ஒரு மண்பானை மேல வச்சிருங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து போட, கூழாங்கல் மாதிரி பொறுக்கிட்டு வந்து போடுங்க ஆத்துல போய். அதுக்கு மேல குட்டி கல்லு போட்டு மணல் போட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்துங்க. அந்த தண்ணி மணல் வழியா பாஸ் ஆகி கீழே வந்து பாலையில விழுந்து எடுத்து குடிச்சு பாருங்களேன், எல்லா நோய்களும் குணமாயிரும். தண்ணீர் அருமையான மருந்து சாண்ட் ஃபில்டர். இதை மேல சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கீங்களா, அதை பண்ணலாம். இல்ல தொட்டி கட்டி பண்ணலாம். வழக்கமா தொட்டி வந்து ஒரு 10 அடி கட்டுறீங்கன்னா 20 அடிக்கு ஏத்தி விட்டுருங்க. ஏத்தி விட்டு ஒரு 10 அடிக்கு வந்து இந்த சாண்ட் ஃபில்டர் வச்சிருங்க. செஞ்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம செய்யணுங்க, பிராக்டிகலா செய்யணுங்க. நாம இனிமேல் ஆரோக்கியம் வாழ்றதுக்கு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு சாதாரண மெத்தட். சாண்ட் ஃபில்டர் சின்ன டப்பால பண்ணலாம், சின்ன ஒரு குழாயில பண்ணலாம். தயவு செய்து யூடியூப்ல போய் எளிமையான சிம்பிள் சாண்ட் ஃபில்டரை இனிமேல் எல்லார் வீட்லயும் ஓப்பனா சொல்றேங்க. இதுக்கு மேல ஓப்பனா சொல்ல முடியாதுங்க. தண்ணியில தாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கிறதுக்கு தண்ணி தாங்க காரணம். ஒண்ணும் நடக்குதுங்க, தண்ணியை எப்படி சரி பண்ணி குடிச்சிருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க, உயிரை காப்பாத்திக்கலாங்க. உடனே எல்லார் வீட்லயும் தயவு செய்து சாண்ட் ஃபில்டர் வச்சுட்டு, அது கவர்மெண்ட் தண்ணியோ, குழா தண்ணியோ, பானை தண்ணியோ, ஆத்தண்ணியோ, ஊத்தண்ணியோ, எந்த தண்ணியா இருந்தாலும் குடிக்கிறதுக்கு முன்னால அந்த சாண்ட் ஃபில்டர்ல மட்டும் செஞ்சு குடிச்சிருங்க. நீங்க குடிக்கிறதுக்கு மட்டும் சாண்ட் ஃபில்டர் வச்சு குடிச்சிட்டீங்கன்னா இனி உயிரோடு வாழலாம், ஆபத்து இருக்காது. அதான் சொல்லுங்க, எளிமையான ஐடியா. இப்ப நிறைய பேருக்கு வீட்டுல இருக்கீங்க, பிசினஸ் இல்லையா, இதை ரிசர்ச் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, நோட்டீஸ் அடிங்க, சாண்ட் ஃபில்டர் உங்க வீட்டுல தயாரித்து கொடுக்கப்படும் போட்டுட்டு யூடியூப்ல வாட்ஸ்அப்ல போடுங்க. நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஜாபா எடுத்து பண்ணுங்க. எளிமையான முறைங்க. வீட்டுல சும்மா இருக்கீங்க, வேலை இல்லாம இருக்கீங்க, சாண்ட் ஃபில்டர் அமைப்பது எப்படின்னு எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் வீட்லயும் போய் சின்டெக்ஸ் மாத்தி கொடுங்க, தொட்டியை மாத்தி கொடுங்க, புதுசா ஒரு தொட்டி கட்டி கொடுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாண்ட் ஃபில்டர் ரெடி பண்ணி குழாய் தண்ணி வந்து ஊத்தி இதை பண்ணுங்க. இது செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது காப்பாத்திக்கலாங்க நம்மள. முதல் ஐடியா, தண்ணீரை மருந்தாக மாத்துவது சாண்ட் ஃபில்டர். என்ன பண்ணலாம் தெரியாது, புள்ளிதான் பண்ணி கோலம் போட்டுக்கணும், இதான் விஷயம். அடுத்தது மண்பானை. சாதாரண மண்பானையில இரவு முழுவதும் தண்ணியை வச்சு கால் அடிச்சு குடிச்சு பாருங்களேன், அந்த தண்ணிக்கு பவர் ஜாஸ்தி. மீண்டும் சொல்றேன், நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணிய இன்னைக்கு மண்பானை நைட் ஊத்தி வச்சிருக்கேன். இனிமேல் என்ன பண்ணுங்க, கடைக்கு போய் 4 மண்பானை வாங்கிட்டு வாங்க. 4 மண்பானை வைங்க. உங்க வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா 4 மண்பானை போதும். நைட் என்ன பண்ணணும், நீங்கள் நாளை குடிக்க வேண்டிய தண்ணீரை 4 மண்பானை நிறைச்சிடணும், மூடி வச்சிடணும். இரவு முழுவதும் மண்பானையில் இருந்த தண்ணீரை
பகலில் எடுத்து ஒண்ணு மண்பானையிலிருந்தே எடுத்து குடிக்கலாம், இல்ல அதை எடுத்து எவர் சில்வர்ல குண்டால ஊத்திக்கலாம். ஆக மொத்தம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க, இரவு முழுவதும் மண்பானையில் தேங்கிய தண்ணீரை பகலில் குடியுங்கள், உங்களுக்கு அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். மண்பானை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மண்பானை தண்ணீருடைய குளிர்ச்சி அதிகம் பண்ணாதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மண்பானைங்கிறது குளிர்ச்சிக்காக. மண்பானை தண்ணீருடைய pH வேல்யூவை உயர்த்தும், பிராண சக்தியை அதிகரிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கொதிக்க வச்ச தண்ணியில பிராணம் போயிரும் சொல்லி, அந்த சக்தியை மண்பானை உறிஞ்சு கொடுக்குங்க உங்களுக்கு. ஆமாங்க, அதாவது ஒருவேளை நீங்க தண்ணியை கொதிக்க வச்சுதான் குடிப்பீங்கன்னா, ஆக்சுவலி கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. ஒருவேளை கொதிக்க வச்சுதான் குடிப்பீங்கன்னா, மண்பானையில ஊத்தி கொதிக்க வச்சு அதுலயே ஒரு நாள் வச்சு அதுக்கப்புறம் குடிச்சீங்கன்னா ஆவியாயிட்டு மறுபடியும் வருங்க. அதுல மண்பானை பிராணசக்தியை தண்ணீருக்குள் அனுப்பும், கொதிக்க வச்சால் வெளியே போகும். எனவேதான் சொல்கிறேன், இரவு முழுவதும் மண்பானையில் தண்ணீர் வைத்தால் ஆக்சிஜன் பிராணசக்தி அதிகரிக்கும். கண்ணுக்கு தெரியாது, அதிகரிக்குங்க. ஆமாங்க, அது இல்லாம அந்த மண்பானை இருக்கு இல்லைங்களா, மனித உடம்புக்கு துரோகம் செய்யும் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உறிஞ்சிருங்க. மண்பானையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க, வெளியே வெள்ளை வெள்ளையா பூ பூத்திருக்கும். பூ பூக்குறது இல்லைங்க, தண்ணியில் உள்ள மனித உடம்புக்கு துரோகம் செய்யும் கெமிக்கல்களை உரியறதுனாலதான் மண்பானை பூ பூத்துருது. எப்ப மண்பானையில வெளியே வெள்ளை வெள்ளையா பூ பூத்துருச்சோ, அப்ப என்ன பண்ணணும், ஒண்ணு கிளீன் பண்ணணும், இல்ல புதுப்பானை மாத்திரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, மண்பானை எத்தனை வருஷமா பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் வேணாலும் ஒரே மண்பானையை பயன்படுத்தலாங்க, பூ பூக்காத வரைக்கும். அதாவது ஆயுர்வேதத்துல எழுதியிருக்கீங்க, பழைய மண்பானையில் வைத்த தண்ணீரை, ஏதாவது ஒரு வைத்தியம் பேசும் பொழுது பழைய மண்பானையில் வைத்த தண்ணீரை ஊற்றி அப்படிங்கிற வார்த்தை வரும். அதாவது மண்பானையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பழைய மண்பானை, அதாவது பழையன என்ன, ரொம்ப நாளா பயன்படுத்துற மண்பானைக்கு சத்து ஜாஸ்திங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப நீங்க போரிங் வாட்டர் ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய தாது உப்புக்கள் இருந்து என்ன ஆகுனா, அந்த மண்பானைக்கு ஓட்டையெல்லாம் அடைஞ்சிடும். அடைஞ்சுதான் வெளியே வெள்ளை வெள்ளையா வருது. புரிஞ்சுக்கங்க, வெளியே வெள்ளை வெள்ளையா பூ பூக்காத வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் மண்பானை பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மண்பானை வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. இப்பெல்லாம் மண்பானையில மண்ணே இல்லை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபால் சீலிங் போடுறாங்கல்ல, அதுல கூட கலப்படுங்க, மண்பானையில கலப்படுங்க. அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வாங்கிட்டு அதுல மண்பானை விற்கிறாங்க எல்லா நாட்டிலையும். ஆமாங்க, நீங்க தண்ணி ஊத்துனா ஒரு சொட்டு கூட வெளியே வேற மாதிரி வரலன்னா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். மண்பானைனாவே தண்ணி ஊத்துனா உடம்புல எப்படி வேர்வை வருது, அந்த மாதிரி மண்பானையில வேர்வை வரும். நீங்க மண்பானை வச்சீங்கன்னாவே தண்ணி ஊத்துனா லீக் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும். அப்ப கீழே ஒரு ஒரு பிளாஸ்டிக்ல இல்லைன்னா ஒரு குண்டால தண்ணி ஒரு மணலை போட்டு அது மேல வைக்கணும், தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும். புரிஞ்சுக்குங்க. இப்ப சில மண்பானை எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் ஒரு சொட்டு கூட வெளியே வரது இல்லைங்க, அது லீக் ஆகுறது இல்ல, வேர்வை வருது இல்ல. அப்ப என்ன அர்த்தம், அது மண்பானை இல்லைன்னு அர்த்தம். மண்பானை கூட இப்ப ஒரிஜினல் இல்லைங்க. ஒரிஜினல் மண்பானை வாங்கி இரவு முழுவதும் அதை தண்ணீர் ஊத்தி வச்சு கால் எடுத்து குடிங்க, உங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைச்சிருங்க. ஆமாங்க, சிறுநீரக ஒழுங்கா வேலை செய்யுங்க, நல்லா யூரின் போகுங்க, பித்தப்பையில கல்லெல்லாம் கரைஞ்சிருங்க, கருப்பையில கட்டியெல்லாம் கரைஞ்சிருங்க. மறுபடியும் எல்லாரும் தனித்தனி கேள்விகளா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் 15 வருஷமா தனித்தனி கேள்விகளுக்கு பதில் சொல்லி என்னால முடியலைங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்னிடம் தனித்தனி கேள்விகளுக்கு தனித்தனி பதில் அல்ல, 21 நாள் வகுப்பை முழுவதுமாக கேட்டு எல்லா விஷயத்தையும் கடைபிடித்தால் தான் ஒரு வியாதி குணமாகும். ஏன்னா கண்ணுக்கும் தண்ணி வேணும், லிவருக்கும் தண்ணி வேணும், லங்ஸுக்கும் தண்ணி வேணும். தண்ணி மூலமா இயங்குற உறுப்புன்னு தனியா கிடையாது, எல்லா உறுப்புக்கும் தண்ணி வேணும், எல்லா உறுப்புக்கும் சோறு வேணும், எல்லா உறுப்புக்கும் காத்து வேணும். எனவே உடனே சில பேர் கேட்பீங்க, இந்த தண்ணியை இப்படி குடிச்சோம்னா எந்த வியாதி குணமாகும்? எல்லா வியாதி குணமாகும். புரிஞ்சுக்குங்க, தண்ணீரை தயவு செய்து மண்பானையில் வைத்து குடியுங்கள். மண்பானை குளிர்ச்சிக்காக மட்டுமல்ல, அது ஆரோக்கியத்திற்காக. எல்லார் வீட்லயும் மண்பானை இருக்கணுங்க, தண்ணி மண்பானையில் வச்சுதான் குடிக்கணும். குடிச்சு பாருங்க, எல்லா வியாதி குணமாங்க. சில பேர் நாங்க ஊட்டியில எப்படிங்க மண்பானை வைக்கிறது, சுவிட்சர்லாந்துல எப்படிங்க மண்பானை வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு தத்துவம் சொன்னேன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்க மாத்திக்கலாம். இரவு முழுவதும் மண்பானையில வச்சுட்டு காலையில எடுத்து அடுப்புல வச்சு லேசா புரிஞ்சுக்கங்க, கொதிக்கதான் வைக்க கூடாதுன்னு சொன்னேன், லேசா சூடு பண்ணிக்கலாம். நைட்டு ஃபுல்லா மண்பானை வச்சு பகல்ல லேசா சூடு பண்ணி அதை எவர் ஒரு பாத்திரம் வச்சு குடிச்சுக்கங்க. ஆனால் இன்று குடிக்க வேண்டிய தண்ணீர் நேற்று இரவு முழுவதும் மண்பானையில் இருந்தால் அதற்கு சத்து ஜாஸ்தி. மருந்து தண்ணி. அடுத்தது காப்பர் பாட்டில்.
எல்லோரும் நல்லா கவனிங்க. காப்பர் அதாவது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சால் என்ன ஆகும் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. pH வேல்யூ அதிகமாகுங்க. pH வேல்யூ அதிகமாகிறது காப்பர் பாட்டில்ல. அடுத்தது இந்த காப்பர் பாட்டில் என்ன பண்ணும்னா கெட்ட கிருமிகளை மட்டும் கொள்ளும், நல்ல கிருமிகளை கொள்ளாது. ஏன் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் காட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த காப்பர்ல குடுவையில தண்ணி வச்சுக்கிட்டு ஏன் தியானம் பண்றாங்கன்னா, அதுல தண்ணி வச்சுக்கிட்டா எல்லா கெட்ட கிருமி செத்துரும். நல்லா கவனிங்க. நல்ல கிருமி இருக்கும், கெட்ட கிருமி செத்துரும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த மருத்துவர் கிருமி, பாக்டீரியா, வைரஸ் என்பது கெட்டது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவில்லை என்றார். நல்ல கிருமி, கெட்ட கிருமி இருக்கு என்பதை சாதாரண பெரிய சயின்டிஸ்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆமா, இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்களோ கட்டம் கட்டி யூஸ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, புரிஞ்சுக்குங்க. கிருமிகள் நல்லது. அப்போ காப்பர் என்ன பண்ணுதுன்னா நல்ல கிருமியை கொலை செய்யாது, கெட்ட கிருமியை மட்டும்தான் கொலை செய்யும். pH வேல்யூ அதிகம் பண்ணும். அதான் காப்பர்ல தண்ணி குடிச்சாங்க. இங்க பாருங்க, காப்பர்ல எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்றேன். காப்பர் பாத்திரத்தில் சுமார் 4 மணி நேரம் தண்ணீரை வைத்து விட்டால் அதில் உள்ள கெட்ட கிருமிகள் செத்துவிடும், pH வேல்யூ அதிகமாகிவிடும், காப்பர் சத்து கிடைக்கும். குடிச்சீங்கன்னா பல்வேறு நோய்கள் குணமாகும். ஆனா ஒரு கண்டிஷன், நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, பிடிச்சதான் சாப்பிடணும்னு. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் பாருங்க, நான் காப்பரை பத்தி இவ்வளவு பேசுறேன். என்னைக்காவது கடந்த 12 வருஷத்துல 15 வருஷத்துல நான் மீட்டிங் நடத்தும் போது காப்பர்ல குடிச்சிருக்கலாம். ஏன் குடிக்கலன்னா எனக்கு காப்பர் ஒத்து வராது. புரிஞ்சுக்கங்க, காப்பர் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. இது முக்கியமான விஷயம். அதாவது காப்பர் நல்லதுன்னு எல்லாரும் வாங்கி குடிக்காதீங்க. யாரோடைய உடம்புல காப்பர் சத்து அபரிமிதமா இருக்கோ அவங்க காப்பர்ல குடிச்சா டல்லாயிருவாங்க. யாரோட உடம்புல காப்பர் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க காப்பர்ல குடிச்சா எல்லா வியாதி குணமாயிருங்க. ஒரு சில பேருக்கு ஒரு 150 வியாதி இருக்கும், காப்பர்ல தண்ணி குடிச்சா 150 வியாதி குணமாயிருங்க. இன்னொருத்தர் நல்லாதான் இருப்பாரு, காப்பர் குடிச்சு டல்லாயிருவாரு. புரிஞ்சுக்க, எதுக்கு சொல்ல வரேன்னா மீண்டும் இந்த இடத்துக்கு விஷயத்துக்கு வரேன். காப்பர் என்பது எல்லோருக்கும் செட் ஆகாது, எல்லோரும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த கிருமிகளை கொலை பண்றதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சில பேர் என்ன பண்றாங்க, காப்பர் நல்லதுன்னு எல்லாரும் வாங்கி அதுலயே குடிச்சிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்குங்க, காப்பர் உங்க உடம்புல கம்மியா இருந்தா மட்டும்தான் செட் ஆகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா காப்பர்ல தண்ணி வச்சு குடிங்க, ஒரு மாசம் குடிங்க. குடிச்சு ஏற்கனவே இருக்கிறோட டல் ஆயிட்டீங்க, அப்படி சோம்பேறித்தனமா இருக்குது, டயர்டா இருக்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா உடனே நிறுத்திக்கங்க. சில பேர் டல்லா இருக்கிறவங்க காப்பர்ல குடிச்சு உடனே எனர்ஜி வந்துடும், அவங்க கண்டினியூ பண்ணுங்க. மீண்டும் சொல்கிறேன், காப்பர் பாட்டில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடாது. யாருக்கு செட் ஆகுதோ பயன்படுத்துங்க. பல பேருக்கு சூப்பரா செட் ஆகும், எல்லா வியாதியும் குணமாயிரும், சில பேருக்கு டல் ஆயிரும். அதை கொண்டு பாத்துக்கங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, காப்பர் கடையில விக்குது இல்ல, அந்த காப்பர்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, பல பேரு இந்த காப்பர் விக்கிறாங்க இல்லையா, காப்பர் பாட்டில், அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கோட்டிங் அடிக்கிறாங்க. அந்த காலத்துல பழைய காப்பர் எல்லாம் பாருங்க, காப்பர் சொம்பெல்லாம் பாருங்க, கருத்து போயிருங்க. அப்புறம் புளி வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ப்பாங்க, உப்பு வச்சு தேய்ச்சுனா பளபளன்னு இருக்கும், 4 நாள் கருத்து போயிடும். இப்ப இருக்கிற காப்பர் பாட்டில் வாங்குங்க, அது கருக்கவே மாட்டேங்குது, பளபளன்னு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா காப்பருக்கு மேல ஒரு கோட்டிங் அடிச்சிருக்காங்க. இந்த கோட்டிங் எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னா கருப்பா கூடாது. நான் என்ன கேக்குறேன், காப்பர் பாட்டில் எதுக்கு வாங்குறீங்க? தண்ணி ஊத்தி அந்த தண்ணி போய் காப்பர்ல பட்டாத்தான பலன். ஒரு கோட்டிங் அடிச்சு விட்டு அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா தண்ணி கோட்டிங்ல படுமா, காப்பர்ல படுமா? மீண்டும் சொல்கிறேன், உலகத்துல வைக்கிற காப்பர் எல்லாமே கோட்டிங் அடிச்சதுதான். நீங்க எங்க வேணாலும் ஆர்டர் போடுங்க, கோட்டிங் அடிச்சதுக்கு எல்லாமே. நீங்க கோட்டிங் அடிக்காத வேணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஏன்னா ஏற்கனவே கோட்டிங் அடிச்சு தான் வச்சிருப்பாங்க, காப்பர் பாட்டில் செஞ்சிருவாங்க. இப்ப நானும் ஆர்டர் பண்றேன், என்ன பண்றாங்கன்னா அந்த கோட்டிங் ரிமூவ் பண்ற காசு கேட்கறாங்க எக்ஸ்ட்ரா. ஆமாங்க, அதை நான் பஃப் பண்ணி கொடுக்குறோம், நீங்க கேட்கறனால கொடுக்குறோம். இது வரைக்கும் யாருமே கேட்டது இல்ல, எல்லாருமே அப்படியே வாங்கிட்டு போறாங்க. நீங்க தான் கேட்கறீங்கன்னு சொல்லி அந்த கோட்டிங் எடுக்கிற காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோங்க. புரிஞ்சுக்குங்க, காப்பர் பாட்டில் யாராவது வாங்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கோட்டிங் இல்லாத காப்பரா வாங்க. அட்லீஸ்ட் வெளியே கோட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலா வெளியே கோட்டிங் இருக்கக்கூடாது, அப்பதான் பிரபஞ்சத்தை இழுத்துட்டு வரும். நல்லா கவனிங்க, காப்பர் பாட்டில்ல உள்ளுக்குள்ள கோட்டிங் இல்லைன்னா கூட, உள்ளுக்குள்ள கோட்டிங் இல்லைன்னா தண்ணி ஊத்தன எங்க படும், காப்பர்ல தானே படும். கோட்டிங் இருந்தா கோட்டிங் தானே படும். அந்த கெமிக்கல்ல பட்டுச்சுன்னா அந்த கெமிக்கல் தானே குடிக்கிறோம், நோய் தானே வரும். காப்பர் பாட்டில் இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. காப்பர் பாட்டில் வாங்கும் பொழுது இனிமேல் உள்ளுக்குள்ள கோட்டிங் இல்லாத காப்பர் பாட்டிலாக வாங்குங்கள். முடிஞ்சா வெளியும் கோட்டிங் இல்லாம இன்னும் சிறப்புங்க. ஆனா வெளியே கோட்டிங் இல்லாம அடிக்கடி கிளீன் பண்ணணும். உண்மையிலேங்க நல்ல காப்பர் வேணும்னா வெளியும் கோட்டிங் இருக்கக்கூடாது, உள்ளேயும் கோட்டிங் இருக்கக்கூடாது. இந்த காப்பர் பயன்படுத்தினாதான் முழு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்பெல்லாம் காப்பர் பாட்டில குடிச்சு யாருக்கு ஏன் நோய் குணமாக மாட்டேங்குதுன்னா, நீங்க குடிக்கிற காப்பர்ல கோட்டிங், தண்ணி கோட்டிங்ல தான் படுது, காப்பர்ல படுறதே இல்லை.
அதுக்கப்புறமா காப்பர் பாட்டிலுக்கு பர்சன்டேஜ் இருக்குதுங்க. ஒரு 90க்கு மேல 90 92க்கு மேல இருந்தாதான் அது நல்ல காப்பர். எந்த அளவுக்கு காப்பருடைய குவாலிட்டி குறையுதோ அந்த அளவுக்கு தண்ணியோட தன்மை குறையும். சில பேர் சொல்லுவாங்க இது 100% காப்பர். நம்பாதீங்க. 100% காப்பர்ல பாட்டில் செய்யவே முடியாது. ஒரு குடம் செய்யவே முடியாது. 98லயே செய்ய முடியாதுங்க. 96 95ல தான் அது வளைக்கவே முடியும். ஒருவேளை யாராவது 99% காப்பர்னு சொன்னாங்கன்னா அது பிளேட்டா கூட இருக்காது, வளைக்க முடியாதுங்க, உடஞ்சிருங்க. அது 95 96 அந்த ரேஞ்சில 94 95% இருந்தா மட்டும்தான் வளைக்கவே முடியும். எனவே 90க்கு மேல இருக்கிற காப்பர்களை பயன்படுத்துங்கள், 90 கீழ் இருக்கிற காப்பர்களை பயன்படுத்தாதீர்கள். 3 விஷயங்க காப்பர்ல. காப்பர் பயன்படுத்தும் போது 90க்கு மேல பர்சன்டேஜ் காப்பர் இருக்கணும், கோட்டிங் இருக்கக்கூடாது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் பயன்படுத்தணும். இதான் விஷயம். செஞ்சு பாருங்க. காப்பர் தண்ணீர் சுத்தம் பண்றதுல ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணுது. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, மண்பானை இருக்கு இல்லையா, மண்பானைக்குள்ள ஒரு காப்பர் பிளேட்டை வாங்கி போட்டுருங்க சின்னதா. அதாவது செம்பிள் இருக்கிற செம்பிள் இருக்கிற சொம்பு, அதாவது காப்பர்ல ஏதாவது ஒரு பொருள் சின்னதா வாங்கி மண்பானைக்குள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும், மண்பானையும் வேலை செய்யும், காப்பரும் வேலை செய்யும். கொஞ்சம் சின்ன பீஸாவது குடிக்கிற தண்ணிக்குள்ள காப்பரை போட்டு வைங்க, தண்ணியில அவ்வளவு சத்து கிடைக்குங்க. மண்பானையும் தண்ணியை சுத்தம் பண்ணும், காப்பரும் சுத்தம். வெள்ளை கலர் பருத்தி துணி, தமிழ்ல சொல்றேன், பியூர் ஒயிட் காட்டன் கிளாத். ஒரு சாதாரண காட்டன் வேஷ்டி துணி இருக்கு இல்லையா, வேஷ்டி துணியில தண்ணியை ஊத்தி இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற கெட்ட கிருமிகள் மட்டும் பருத்தி துணி வெள்ளை துணியில் ஒட்டும். தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல பாருங்க, கிணத்தண்ணி ஆத்தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல ஞாபகத்து பாருங்க, வெள்ளை கலர் பருத்தி துணியை வச்சுதாங்க ஊத்துவாங்க. ஏன் ஊத்துறாங்கன்னா, வெள்ளை கலர் பருத்தி துணியில் ஒரு தண்ணீரை ஊத்தினால் தண்ணீரில் உள்ள நோய் கிருமிகள் மட்டும் அதில் ஒட்டிக்கொள்ளும், நல்ல விரிவு உள்ள பூந்து வந்து விடும். இப்ப கூட சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பைப்ல வெள்ளை துணி கட்டி வச்சிருப்பாங்க. இனிமேல் பியூர் காட்டன் கிளாத் வாங்கிவீங்க எல்லா வீட்லயும். வெள்ளை கலர்ல பியூர் காட்டன் கிளாத் வாங்கி வச்சு, ஒருவேளை எதுவுமே தண்ணியை ஃபில்டர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் பியூர் காட்டன் கிளாத் ஒரு 4 வச்சு அதுல தண்ணியை ஊத்தி குடத்துல ஊத்துங்க. ஆமாங்க, அதையாவது செய்யுங்க. பியூர் காட்டன் கிளாத் வழியா பாஸ் பண்ண தண்ணி குடியிருங்கள், உங்களுக்கு ஆபத்துகள் குறையும். அடுத்தது தேத்தான் கொட்டை. நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா ஒரு கொட்டை கிடைக்கும். இப்ப புளிய கொட்டை மாதிரி மஞ்சளா இருக்கும், தேத்தான் கொட்டைன்னு பேரு. 50 ரூபாய்க்கு இவ்வளவு கிடைக்கும். 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 5 வருஷம் தண்ணி சுத்தம் பண்ணலாம். ஆமாங்க. மண்பானை எடுத்துக்கணும் பாருங்க, மண்பானை எடுத்துக்கணும், அது தண்ணி ஊத்திடணும். தண்ணி ஊத்திட்டு ஒரே ஒரு தேத்தாங்கொட்டையை கையில எடுத்து புளிய கொட்டை மாதிரி கையில பிடிச்சிட்டீங்க பாருங்க, உள்ள விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, ஓட்டுல உரசணுங்க. சுத்தம் ஒண்ணு சுத்தலாம், இல்ல தேய்க்கலாம். அதாவதுங்க மண்பானைக்குள்ள கையை விட்டு தேய்க்கணும். அப்ப தேய்ச்சா என்ன ஆகும், இந்த தேத்தான் கொட்டை எடுத்து மண்பானை ஓட்டுல தேய்க்கும் போது தண்ணிக்குள்ள அது உறைஞ்சதுல இருந்து ஒரு பவுடர் மாதிரி வருமா, இந்த தேத்தான் கொட்டை பவுடர் தண்ணி முழுசும் கலந்துருச்சுன்னா இரவு தூங்குவதற்கு முன்னால் மண்பானையில் தண்ணீர் ஊத்தி நாட்டு மருந்து கடைக்கு போய் தேத்தான் கொட்டை வாங்கிட்டு வந்து அந்த தேத்தான் கொட்டையை மண்பானைக்குள்ள விட்டு உரசுனீங்கன்னா ஒரு பவுடர் வரும். அந்த பவுடர் தண்ணியில கலந்துச்சுன்னா இரவு முழுவதும் என்ன பண்ணும்னா கெட்ட பொருள்களை எல்லாம் கீழ் நோக்கி கொண்டு போகுங்க. காலையில பாத்தீங்கன்னா நைட்டு தண்ணி பளபளன்னு வெள்ளையா இருந்திருக்கும், காலையில பாருங்க தண்ணிக்குள் இருக்கிற ப்ரௌனா சளி எல்லாம் கீழே கண்ணுல பார்த்தா தெரியுங்க. தேத்தான் கொட்டை உரசுனீங்கன்னா தண்ணீர் உள்ள கெட்ட விஷயங்கள் கெமிக்கல்ஸ் என்னமெல்லாம் இருக்குதோ, இந்த குளோரின் எல்லாமே, ப்ளீச்சிங் எல்லாம் ப்ளீச்சிங் போடுறது எல்லாம் கீழே வந்துருங்க. காலையில கல்லுப்பு கொஞ்சமா எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா அந்த தண்ணி மேல அப்படி தூவி விடணும், லேசா தூவி விடணும். சம்பளம் லேசா தூவி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணா இந்த கல்லுப்பு என்ன பண்ணும், மெதுவா போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருங்க. சூப்பரா கிளீன் ஆகுங்க. 50 ரூபாய்க்கு தேத்தான் கொட்டை, 5 ரூபாய்க்கு கல்லுப்பு வாங்கி பாருங்க, 5 வருஷம் தண்ணி சுத்தம் பண்ணலாம் மண்பானையில. ஆமாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், கெட்ட விஷயம் எல்லாம் கீழே போயிருமா, கீழ் தண்ணியை குடிக்கக்கூடாது, மேல் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எடுத்து ஊத்துனா கலந்துரும். அப்ப என்ன பண்ணணும், டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூப் நடு பானை வரைக்கும் போட்டு உறிஞ்சி இன்னொரு பானை எடுக்கணும். அப்ப மேல் தண்ணியை மட்டும் பிரிச்சு எடுத்து குடிச்சு பாருங்க, மனிதனுக்கு உரம். கீழ் தண்ணியை செடிகளுக்கு கொடிகளுக்கு ஊத்துங்கள், செடி கொடிகளுக்கு உரம். இதை தாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் காரைக்குடி, தேவகோட்டை, நாட்டரசன் கோட்டை போன்ற ஊர்களில் ஊரணி தண்ணி எடுத்துட்டு வந்து தேத்தான் கொட்டை உரைச்சித்தான் குடிப்பார்கள். இந்த கொட்டைக்கு பேரு பாருங்க தேத்தான் கொட்டை. தேத்தான் தண்ணி தேத்துற கொட்டைங்க. அந்த காலத்துல ஊரணி தண்ணின்னு இருக்குங்க. ஊரணின்னு என்னன்னா அந்த தண்ணி எல்லாரும் குடிக்கிறது, கால் கழிவுறாங்கன்னு அர்த்தம். அதை வந்து அசிங்கம் பண்ணிடாதீங்கன்னு அர்த்தம். இப்படி பல ஊர்கள்ல அந்த காலத்துல குடிக்கிற தண்ணீர் குளம் இருக்கும், அதுக்கு பேர் ஊரணின்னு பேருங்க. இப்ப கூடங்க சில கிராமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட குளத்துல மட்டும் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. நல்லா பார்க்கறது சேறு மாதிரி இருக்குங்க, ஆனா நல்லா எல்லா நோயும் குணமா இருக்குங்க. ஒண்ணுமே பளபளன்னு தண்ணி இருக்குது, எல்லா நோயும் வருது, சேறு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கிறாங்க.
புரிஞ்சுங்க, தண்ணியோட அடிப்படை அறிவில்லாததான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க. இனிமேல் உயிரோட வாழணும் என்றால் தண்ணீரில் தான் கண்டம். அதுல இருந்து காப்பாத்திக்கிட்டா மட்டும்தான் உயிரோட வாழ முடியும். பல பேருக்கு இந்த சுவை இல்லாம போறது, மனம் இல்லாம போறதெல்லாம் தண்ணியில கலக்கிற கெமிக்கல் தான் காரணம். அதுல போடுற பல கெமிக்கல், பல ப்ளீச்சிங் பவுடர், இது சாப்பிட்டீங்கன்னா சுவை இல்லாம போயிடும், மனம் இல்லாம போயிடும். அவ்வளவுதான். தண்ணி தாங்க காரணம். தண்ணியை சரி பண்ணாதாங்க எல்லாம் சரி பண்ண முடியும். அவ்வளவுதாங்க சொல்லுவேன் நானு. சில விஷயத்துல ஓப்பனா சொல்ல முடியலைங்க, இவ்வளவுதாங்க என்னால சொல்ல முடியும். தண்ணியில தான் கண்டம், தண்ணியில தான் கண்டம், தண்ணியை சரி பண்ணிருங்க, உங்களை காப்பாத்திக்கலாம். அவ்வளவுதான் சொல்லுவேன். எனவே தேத்தாங்கோட்டைங்க, இந்த கார்த்திகை விளக்கு வாங்கிட்டு வந்து அதை தண்ணி ஊத்திக்கலாம். கார்த்திகை விளக்கு சின்னதா இருக்கு இல்லையா, தண்ணி ஊத்தி தேத்தாங்கோட்டை உரைச்சிக்கணும். உரைச்சிட்டு நல்லா உரைச்சிட்டு உங்க வீட்டுல சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு நைட் ஊத்திட்டு வந்துருங்க, காலைல தண்ணி சுத்தமாயிரும். ஆமாங்க, அந்த காலத்துல கிணத்துல 4 கிலோ தேத்தாங்கோட்டை வேண்டியது கிணத்துல போட்டுருவாங்க, குடிக்கிறது தண்ணி கிணத்துல, அதை எடுத்து குடிப்பாங்க. தேத்தாங்கோட்டை என்பது இனிமேல் எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய பொருள். தண்ணியை தேத்தி குடிக்கணுங்க. இப்ப தேத்தாங்கோட்டைன்னா பல பேருக்கு தேத்தாங்கோட்டைன்னா என்னன்னே தெரியல. செடியா, கொடியா, மரமா, எங்க கிடைக்கும், எப்படி ஒண்ணுமே தெரியலீங்க. கெட்ட விஷயம் எல்லாம் தெரியுதுங்க, நல்ல விஷயம் எல்லாம் தெரியலீங்க. கேட்டு பாருங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் யார வேணா கேட்டு பாருங்க, அவங்க ஊர்ல அப்படிதாங்க பண்ணுவாங்க. அருமையான உலகத்திலேயே தண்ணியை சுத்தம் பண்ற எளிமையான திட்டம் தேத்தாங்கோட்டை திட்டம். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் போய் நாட்டு மருந்துல போய் தேத்தாங்கோட்டை கேளுங்க, வாங்கி வைப்பாங்க. இது வரைக்கும் யாரும் வாங்கினதே இல்லை, இப்ப யாரும் விற்கிறதே இல்லை. நீங்க மலைக்கீழ போய் தேத்தாங்கோட்டை சத்தம் போட்டு கேளுங்க, அப்படி இல்லையா பாரு, 4 பேர் போய் கேளுங்க, அப்புறம் அவர் வாங்கி வைப்பாரு. விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கான அதை எப்படி உற்பத்தி பண்றதுன்னு யோசிப்பாங்க. அப்புறம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனவே தேத்தாங்கோட்டையை மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும். தண்ணீரை சுத்தம் செய்ய வேண்டும். ஏங்க, தண்ணீர் சுத்தம் பண்றதுக்கு 1000 ஐடியா இருக்குங்க. இந்த ஃபில்டருங்கிறது 1001வது ஐடியா. ஆமாங்க, தண்ணிக்குள்ள படிகாரம் போட்டா தண்ணி சுத்தமாகும், தண்ணிக்குள்ள சாம்பல் போட்டா தண்ணி சுத்தமாகும், தண்ணிக்குள்ள கறி போட்டா சுத்தமாகும், தண்ணிக்குள்ள வெட்டிவேர் போட்டா சுத்தமாகும், தண்ணிக்குள்ள முருங்கை விதை பொடி போட்டா சுத்தமாகும், மூலிகை போட்டா சுத்தமாகும். எத்தனை டெக்னிக் இருக்கு தெரியுங்களா? ஏங்க, தண்ணியில சாம்பல் போட்டா தண்ணி அல்கலைனா மாறி இருக்கு. கறியை போட்டு பாருங்க, சொல்றாங்களா இல்லையா? எங்கள் பேஸ்ட்ல கறி இருக்கு, உப்பு இருக்குன்னு, அதான போட சொல்றேன். கறி எவ்வளவு பெரிய வேலை செய்யுறீங்களா? தண்ணி சுத்தம் பண்றதுல கறிக்கு அவ்வளவு பெரிய வேலை இருக்குங்க. கறி, தேத்தாங்கோட்டை, முருங்கை விதை பொடி, முருங்கை விதை பொடின்னு நாட்டு மருந்துகள்ல வாங்கி தண்ணிக்குள்ள நைட்டு போட்டு பாருங்க, தண்ணி சுத்தமாயிரும், கிளீன் பண்ணிடலாம். தண்ணி குடிக்கிறதா இருந்தா முருங்கை விதை பொடியை கொஞ்சமா தூவி நைட்டு ஃபுல்லா வச்சு குடிச்சு பாருங்க, தண்ணி சுத்தமாயிரும். வெட்டிவே அதை விடுங்க, நாட்டு மருந்து கடைக்கு போங்க, இருக்கிற எல்லா மூலிகையும் வாங்கிட்டு வாங்க, கப்பல் அடக்கி வச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. தினமும் ஏதாவது 2 மூலிகை எடுங்க, நல்லா தட்டுங்க, ஒரு சின்ன வெள்ளை கலர் பருத்தி துணியில மூட்டை மாதிரி கட்டுங்க, நூல் போட்டு கட்டி நீங்க குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, தொங்க போட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்? வீட்டுல இருக்க அத்தனை பேத்துக்கும் டெய்லி 2 மூலிகை உள்ள போயிட்டு இருக்குமா? எதுக்கு தனியா மருந்து மாத்திரை கம்பெனியில போய் அவ்வளவு கியூ நிக்கிறீங்க மெடிக்கல் ஷாப்ல? நாட்டு மருந்து கடை ஊருக்கு 1 இருக்குது, இங்கிலீஷ் மருந்து கடை தெருவுக்கு 7 இருக்கு. அது கூட்டமா இருக்கு. நாட்டு மருந்து கடை ஈவி ஓட்டிட்டு இருக்காங்க. நாட்டு மருந்து கடைக்கு முதல்ல போய் பழகுங்க. அங்க போய் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க பொருள் வாங்க கூட வேண்டாம், ஃப்ரீ டைம்ல போய் நில்லுங்க. எதுக்கு நிக்கிறீங்க? சும்மா நிக்கிறேன்னு சொல்லி பாத்துட்டு இருங்க. அங்க யாராவது வாங்கிட்டு போவாங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்களேன், செம முடியும். யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ, நேரம் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு டெய்லி காலைல 9 மணிக்கு போய் நின்றுங்க. அந்த கடைக்கார கேட்பாரு, எதுக்கு நிக்கிறேன், ஒரு நாலேஜுக்கு நிக்கிறேன், பேச நின்னுங்க. அவர்கிட்ட பேசாதீங்க. யாரெல்லாம் கடையில ஒரு பொருள் வாங்குறாங்களோ, பேப்பர் நோட் பண்ணிக்கலாம், வாங்குறேன் நோட் பண்ணிட்டு பின்னாலேயே போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன வாங்கிட்டு போறீங்க, என்ன செய்ய போறேன்னு கேளுங்க. அவங்க கதை சொல்லுவாங்களா, நோட் பண்ணி அதான் ஸ்டடி. நாட்டு மருந்து கடை முன்னால போய் நின்று தினமும் வாங்கிட்டு போறவங்க கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா 6 மாசத்துல அந்த கடையில இருக்கிற எல்லா பொருளும் தெரிஞ்சு நீங்க மூலிகை சிகாமணி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க டிவில விளம்பரம் போடலாம். கரூர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், திருச்சி ஒவ்வொரு புதன்கிழமையும், சென்னை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டாக்டரை பார்க்க வேண்டுமா, அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு உட்கார்ந்துக்கலாம். ஏங்க, என்னமோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஒரு நாட்டு மருந்து கடையில போய் பொருள் யாருக்குமே தெரியலீங்க. ஆமாங்க, நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நாட்டு மருந்து கடைக்கு போங்க, எல்லா மூலிகையும் வாங்கிட்டு வாங்க, இருக்கிற எல்லா மூலிகையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு டப்பால எல்லாரும் வீட்டுல வைங்க. டெய்லி ஒரு மூலிகையை தட்டி ஒரு வெள்ளை துணியில கட்டி உங்க குடிக்கிறதுல தொங்க விட்டு குடிச்சு பாருங்க. தினமும் ஒரு மூலிகை உள்ளே போகும், உங்களுக்கு அனைத்து வியாதிகளும் குணமாகும், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறிவிடும். இதை விட எளிமையா ஐடியா வேணும் உங்களுக்கு. குடிக்கிற தண்ணியில தான் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, ஆறு தண்ணி நல்லது, குடிக்கலாங்க. ஆனா ஆறு இப்ப இல்ல, ஆறு இருந்தாலும் அதுக்கு சாக்கடை கலக்குது. கிணத்து தண்ணி ரொம்ப நல்லது, இப்ப அதுவும் இல்லை, அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்றேன், வேற வழி இல்லைங்க. ஆக்சுவலி போர் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா இப்ப போர் மட்டும்தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன், சாண்ட் ஃபில்டர்னு சொன்னேன் இல்லையா, இந்த பூமி எவ்வளவு பெரிய சாண்ட் ஃபில்டர். போர் தண்ணி குடிங்க,
ஆங்க நான் சொன்ன பத்தியா, தண்ணியை கொதிக்க வச்சு மீன் தொட்டியில ஊத்துனா மீன் செத்து போயிருன்னு சொல்லி. அந்த காலத்தில் போரிங் போடுவாங்கல்ல, போரிங் போடும் போது தண்ணி வந்தா யாரும் எடுத்து குடிச்சிட மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒருவேளை அளவுக்கு அதிகமான ஈத்தேன் மீத்தேன் இருந்தா செத்து போயிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, போரிங் தண்ணி குடிக்க மாட்டாங்க. போரிங் தண்ணியை ஒரு குண்டால ஊத்திட்டு மீன் எடுத்து போடுவாங்க. இல்ல வெளியே 2 நாள் பார்ப்பாங்க. அந்த போரிங் தண்ணியில 4 நாள் மீன் வாழ்ந்துச்சுன்னா, ஓஹோ நல்ல நல்ல தண்ணின்னு சொல்லி அப்புறம் தான் குடிப்பாங்க. மீன் போட்டுதான் தண்ணி செக் பண்ணுவாங்க. நான் சும்மா சொல்லிங்க, மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் குடிக்கும் தண்ணீரில் மீனை போடுங்கள். மீன் உயிரோட வாழ்ந்தால் தண்ணீர் குடியுங்கள், இல்லை என்றால் குடிக்காதீர்கள். நம்ம கவர்மெண்ட் குடிக்கிற தண்ணியில மீனை போடுங்க, அதுல ப்ளீச்சிங் வாட்டர் இருக்கா, மீன் செத்து போயிடும். தண்ணி கொதிக்க வச்சு ஊத்துங்க, செத்து போயிடும். டப்பா தண்ணி வாங்கி ஊத்துங்க, செத்து போயிடும். RO UV BV வாங்கி செத்து போயிடும். புரிஞ்சுக்கங்க. நம்பிக்கை இல்லைன்னா மீண்டும் ஜெர்மனுக்கு போகலாம். ஆனா அடிக்கடி ஜெர்மன் ஜெர்மன் சொல்ல நினைச்சுக்காதீங்க. நான் ஒண்ணு சொன்னா யாரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க. நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேக்குறீங்க. ஜெர்மன் சொன்னா ஓ ஜெர்மன்லயே ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லி பண்ண போறீங்க. அதுக்காக தான் சொல்லிருக்கேன். ஜெர்மன் போன்ற இந்த பிரான்ஸ் போன்ற இந்த யூரோப் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல TWAD போர்டு இருக்கு இல்லையா, வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு, அந்த மாதிரி அங்க ஒரு போர்டு இருக்கு இல்லையா. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு சப்ளை பண்ற தண்ணிய பெரிய ஒரு டேங்க் கட்டி அதுல மீன் வளர்க்குவாங்க. கேட்டு பாருங்க. தண்ணி மெதுவான டேங்க் வழியா பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு சப்ளை ஆகும். கேமரா வச்சிருப்பாங்க. இந்த மீன் ஏதாவது ஒண்ணு செத்து போச்சுன்னா உடனே தண்ணி செக் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆமாங்க, மனிதன் குடிக்கும் தண்ணீரில் முதல்ல மீனை விட்டு சாகுதான பாக்குறது தான் யூரோப் நாட்டுடைய டெக்னிக். நம்ம ஊர்ல நம்ம ஊர் தண்ணியில மீனை போட்டா செத்து போயிருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் போர் தண்ணியில மீனை போட்டு பார்ப்பாங்க. மீன் உயிரோட வாழ்ந்தால் குடிப்பார்கள், குடிக்க மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா சொல்றேன், இது செக் பண்ணி பாருங்க. ஆமா இங்க பாருங்க, எல்லா தண்ணிக்கு தங்க பாருங்க, எல்லா தண்ணியும் சொல்றேன். நீங்க குடிக்கிற சில குட்டி மகன்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்க குடிக்கிற அந்த பீர் பிராந்தில மீனை போடுங்க, செத்து போயிடும். குடிக்காதீங்க உடனே. அப்போ கடல் தண்ணியில மீன் வாழுதல்ல குடிக்கலாமா, அது குடிக்கலாம், நல்ல தண்ணி தான். உப்பு அதிகமா இருக்கிறதுனால நம்மளால குடிக்க முடியலையே தவிர அது ஒண்ணு கெட்ட தண்ணி கிடையாது. உப்பு ஜாஸ்தியா இருக்கு அவ்வளவுதான். உப்பு எடுத்துட்டு குடிக்கலாம், புரிஞ்சுக்க, அது நல்ல தண்ணி தான். உப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால கரிக்கிறதுனாலதான் குடிக்க முடியலையே தவிர அது ஆபத்தான தண்ணி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், சிம்பிள். மீண்டும் சொல்கிறேன், தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, லேசா சூடு பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. டப்பா தண்ணி வாங்கி குடிக்க கூடாது, எமர்ஜென்சிக்கு வேற வழி இல்லைன்னா வாங்கி குடிச்சுக்கலாம். வாட்டர் ஃபில்டர் பண்ணவே கூடாது. ஒருவேளை வாட்டர் ஃபில்டர் பண்ணணும் வேற வழி இல்லைங்கன்னு சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபில்டர் வாங்காதீங்க. வீட்டுல இருந்தா கொண்டு குப்பத்தொட்டில போட்டுருங்க, உருப்பிடுவீங்க. ஒருவேளை வாட்டர் ஃபில்டர் பண்ணி தான் குடிப்பேன் அடம் முடிச்சீங்கன்னா, அடம் முடிச்சா என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கவே கூடாது. ரொம்ப கம்மி விலையில பிராண்டட் இல்லாம, குறிப்பா இந்த டிவில விளம்பரம் வர இந்த பியூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகத்திலேயே மோசமான கம்பெனி பியூரிட்டி. அதுல முதலாளி யாரு, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட், அயோக்கிய பையன். அதுல வாங்கி குடிச்சுன்னா எல்லா நோயும் வரும். ஏன்னா இந்த பியூரிட்டி கம்பெனியோட முதலாளி தான் இந்துஸ்தான் யூனிலிவர். இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியோட முதலாளி தான் இந்த சுகர் பிபி மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளின்னு யாருக்கா தெரியுமா? அவன் என்ன பண்றான், நீ குடிக்கிற தண்ணியில என்ன நோய் வருங்கிற அவனே முடிவு பண்றான், அப்புறம் அவனே மாத்திரை போடுறான். ஆமாங்க, எனவே வாட்டர் ஃபில்டர் வாங்காதீங்க. ஒருவேளை வாட்டர் ஃபில்டர் வாங்குறதா இருந்தா ரொம்ப சிம்பிளா, ஏங்க இந்த எவர் சொல்ல 2 டப்பா மாதிரி சிம்பிள் ஃபில்டர், ரொம்ப பேர் இல்லாத பெரியப்பா ஃபில்டர், அதாவது பிராண்டட் இல்லாத, அது ஒரு அந்த மாதிரி பிராண்டே ஊர்ல இருக்கக்கூடாது, பிராண்டே இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ அந்த வேற வழி இல்லை நான் மட்டும் தான் ரெஃபர் பண்றேன். உடனே ஃபில்டர் வாங்க சொல்லுங்க, நான் ஃபில்டர் வாங்குவேன், ஃபில்டர்ல தான் குடிப்பேன் அடம் பிடிச்சா லோக்கல் பிராண்ட் பயன்படுத்துங்க. இன்டர்நேஷனல் பிராண்டு டிவில வர எதையுமே வாங்காதீங்க, எல்லாமே ஒஸ்ட். ஆமாங்க. அடுத்தது தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு மண்பானை, வெள்ளை நிறை பருத்தி துணி, தேத்தான் கொட்டை, முருங்கை விதை பொடி, கொய்யா மர கட்டைங்க. கொய்யா மர கட்டைய சீவி உள்ள கட்டையை போட்டு தண்ணிக்குள்ள போட்டு வைங்கள, கொய்யா மரம் வாசம் இருக்குங்க. கொய்யா மர கட்டை தண்ணியில் கெட்டக்குள்ள உரியுங்க. நெல்லிக்காய் மர கட்டைங்க, நெல்லிக்காய் மரத்தை சீவி அதோட கட்டையை தண்ணிக்குள்ள போட்டு பாருங்க, தண்ணி அவ்வளவு சுத்தமாங்க. நெல்லிக்காய் மர கட்டை, கொய்யா மர கட்டை, தேத்தான் கொட்டை, வெட்டி வேர், படிகாரம், சாம்பல், கறி, எவ்வளவு இருக்குதுங்க. மூலிகை எத்தனை மூலிகை இருக்குதுங்களா. தண்ணியை சுத்தம் பண்றது மட்டும், மீண்டும் சொல்கிறேன், தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு நம்ம தாத்தா பாட்டி 100 டெக்னிக் வச்சிருந்தாங்க. அது எதையும் பயன்படுத்தாம கொதிக்க வைக்கிறதா, வாட்டர் ஃபில்டர் பண்றதா, டப்பா தண்ணி குடிக்கிறதான்னு 3 உதவாத சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு அனைத்து நோய்களும் வருகிறது. கடைசியா 2 கேள்விக்கு பதில். ஒரு கேள்வி, தண்ணீரை நல்லா கவனிங்க, தண்ணீரை அண்ணாந்து குடிக்க கூடாது, வாய் வச்சுதான் குடிக்கணும், இப்படிதான் குடிக்கணும். சில பேர் இருப்பாங்க இங்கிருந்து ஊத்துவாங்க, பாத்துக்கீங்களா, அப்படி ஊத்துவாங்க. அப்படி குடிக்கூடாதுங்க. அண்ணாந்து தண்ணி குடிச்சா என்ன பிரச்சனைனா, சில பேர் இங்கிருந்து ஊத்துவாங்க, அது வாயில லொடக்கு லொடக்குன்னு உள்ள போகும், அப்புறம் உடம்பு லொடக்கு ஆகும். அண்ணாந்து தண்ணி குடிச்சா
டான்சில் கெட்டு போகும், தைராய்டு கெட்டு போகும். ஆமாங்க, இந்த டான்சிலுடைய வேலை என்ன தெரியுமா? குடிக்கும் தண்ணீரில் உள்ள டெம்பரேச்சரை ஒழுங்கு செய்யறதுங்க. நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா இருக்கணும்? 37 டிகிரி இருக்கணும். 37 டிகிரி விட அதிகமா டீ சாப்பிடறோம் இல்லையா? சுட 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 டீ சாப்பிட்டா என்னன்னு தெரியுங்களா? டீ உள்ள போகும்போது அது ஒருவேளை 45 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டான்சில் என்ன பண்ணும்? குறைச்சு உள்ளணும். ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கல்ல, ஐஸ்கிரீம் குளிர்ச்சியா இருக்குல்ல, இந்த இடத்தை தாண்டும் பொழுது சூடு பண்ணி அனுப்புங்க. இந்த இடத்துக்கு என்ன தெரியுமா வேலை? இந்த டான்சிலுக்கு என்ன வேலைன்னா, சூடா குடிச்சா குளிர்ச்சி பண்ணி அனுப்பும், குளிர்ச்சா குடிச்சா சூடு பண்ணி அனுப்பும். ஒருவேளை குளிர் பிரதேசத்துல இருக்கீங்க, உடம்புல சில்லுன்னு இருக்குன்னா டீ குடிக்கும் போது என்ன பண்ணும்? சூட்டை அப்படியே உள்ள அனுப்பிச்சுருங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்தா ஆரோக்கியமா இருக்குமோ அதை மெயின்டைன் பண்றதுதான் தைராய்டு, சாரி இந்த டான்சில். அப்போ அண்ணாந்து குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டான்சில் கெட்டு போயிடும். டான்சில் கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம், பாடி டெம்பரேச்சர் கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம், தைராய்டு கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் அண்ணாந்து தண்ணி குடிப்பதே. அதை நிறுத்தினாவே எல்லா நோயும் குணமாயிருங்க. ஆமாங்க, தண்ணி வாய் வச்சுதான் குடிக்கணும். இஸ்லாத்துல முஸ்லிம்கள் இதை தெளிவா சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்களேன், முஸ்லிம்கள் அண்ணாந்து குடிக்க மாட்டாங்க, வாய் வச்சுதான் குடிப்பாங்க. அதுவும் பாருங்க, உட்கார்ந்துதான் குடிக்கணும், பொறுமையா உட்கார்ந்து. தண்ணிய வாய் வச்சு எவ்வளவு ரசிச்சு குடிக்கிறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியங்க. அண்ணாந்து குடிக்கும் பொழுது வியாதிகள் வருகிறது. தயவு செய்து அண்ணாந்து குடிக்காதீர்கள். உடனே சில பேர் இப்போ பப்ளிக் பிளேஸ்ல ஒரு டம்ளர் வச்சிருக்காங்க. பப்ளிக் பிளேஸ்ல இப்ப நீங்க நான் முன்னால போறேன் தண்ணி குடிக்கிறதுக்கு, நீங்க பின்னாலே வரீங்க. நான் உடனே என்ன பண்றேன்? அந்த டம்ளர் எடுத்துட்டு இந்தாங்க குடிங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் குடிச்சுக்கலான்னு போயிருவீங்க. மத்தவங்க வாய் வச்சு குடிக்கும் பொழுது அது அருவருப்பா இருக்கனாலதான் குடிக்கல. நான் என்ன சொல்றேன், வீட்டுல குடிக்கும் பொழுது வாய் வச்சு குடிக்கலாமா இல்லையா? பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது மத்தவங்க அதே டம்ளர்ல குடிக்கணும் போது மட்டும் ஒரு வேலை நீங்க என்ன பண்ணலாம்? அண்ணாந்து குடிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நல்லா கவனிங்க. அண்ணாந்து ஊத்தும் பொழுது ஊத்த முழுக்கிறாதீங்க. பாருங்க, ஒருவேளை அண்ணாந்து குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணி பாருங்க, அண்ணாந்து குடிக்கணும். நல்லா கவனிங்க, அண்ணாந்து ஊத்துறீங்கல்ல, அப்பயே நடக்கு முழுக்க கூடாது, வாயில வச்சுக்கிட்டு அப்புறம் மெதுவா பண்ணணும். நீங்க பாருங்க, அண்ணாந்து ஊத்தி தான் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஊத்திட்டு வாயில அருமாறுமாய் வச்சுக்கிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்குனீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி. ஆமாங்க, மீண்டும் சொல்கிறேன், அண்ணாந்து குடிப்பது தவறு, வாய் வச்சு குடிப்பது ஆரோக்கியம். கடைசி பாயிண்ட், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? இது எல்லாருக்கும் முக்கியமான கேள்விங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஒரு நாளில் ஒரு மனிதன் கண்டிப்பாக 8 லிட்டர் குடிக்க வேண்டும், இன்னொரு சயின்டிஸ்ட் 7 லிட்டர் குடிக்க வேண்டும், இன்னொருத்தர் 6 குடிக்க வேண்டும், இன்னொருத்தர் 10 குடிக்க வேண்டும், இன்னொருத்தர் எவ்வளவு நிறைய தண்ணி குடிங்க நல்லா இருப்பீங்க. எல்லாமே தப்பு. நல்லா கேவீங்க, நமது உடம்புக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் என்பதை உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் ஊட்டியில் இருக்கிறார், குழு 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 கிளைமேட் இருக்கு, அவருக்கு ஒரு நாளைக்கு மொத்தமா இவ்வளவு குடிச்சா போதுங்க, அவ்வளவுதான், இந்த ஒரு சொம்பு குடிச்சா போதும். இன்னொருத்தர் சென்னையில் இருக்கிறாரு, வெயில் கொளுத்துது, ரோட்லதான் வேலை, இந்த மாதிரி 10-15 குடிக்கணும். இப்ப நான் இருக்கிறேன், கடந்த 2 மணி நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன். பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி 2வது டப்பா முடிச்சிட்டேன். நீங்க 2 மணி நேரமா உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க, நீங்க தண்ணியே குடிக்கல. ஏன் குடிக்கல? கடந்த 2 மணி நேரமா நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு தண்ணி தேவை. கடந்த 2 மணி நேரமா பல பேர் உட்கார்ந்து கேட்கறீங்க, சில பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, அதனால தண்ணி தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத உலகத்தில் எந்த சயின்டிஸ்டாலையும் எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய ஹைட்டு, வெயிட், கிளைமேட், ஏசி, நான் ஏசி, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், மூடு, கூரை, வீடு, ஏசி, நான் ஏசி, இதை பொறுத்து மாறுமா இல்லையா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்க ஒருத்தருக்கு வேற மாதிரி தாகம் எடுக்குமா? ஏசி இல்லாத ரூம்ல உட்கார்ந்து இருந்தா வேற மாதிரி தண்ணி தேவைப்படுமா? ஒருத்தர் 85 கிலோ இருக்கிறாரு, அவர் எவ்வளவு குடிக்கணும்? ஒருத்தர் 30 கிலோ இருக்கிறாரு, அவர் எவ்வளவு குடிக்கணும்? ஜப்பான்ல ஒருத்தர் குட்டியா இருக்கிற 30 இருக்காரு, ஆப்பிரிக்கால ஒருத்தர் 80 கிலோ இருக்காரு, 150 கிலோ இருக்காரு. அதெல்லாம் யோசிக்காம ஒரு நாளில் 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 150 கிலோ எடையுள்ள ஒருத்தருக்கு 8 லிட்டர் போதுமா? இல்ல 25 கிலோ இருக்கிற ஒரு நபருக்கு 8 லிட்டர் குடிக்கலாமா? யோசிங்க. ஒருத்தர் சுவிட்சர்லாந்து இருக்கிறாரு, காஷ்மீர் இருக்கிறாரு, குடுகுடுன்னு இருக்குது, அவருக்கு தண்ணி தேவை மாறுமா இல்லையா? குவைத்து போய் பாருங்க, ஒரு 6 மாசம் வெயில் கொளுத்தும், 45 டிகிரி இருக்கும், ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா -5 இருக்கும், 10 இருக்கும். அப்ப 2 காலகட்டத்துல ஒரே மாதிரி தண்ணி குடிச்சிருவீங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நாளில் ஒரு மனிதன் இவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டும் என்பது அப்படி ஒரு உலகத்தில் ஒரு சயின்ஸ் கிடையாது. அது குப்பையில போடுங்க, அது உதவாத சயின்ஸ். புரிஞ்சுக்குங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க.
தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, ஆசை ஈர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. அப்போ நீங்க ஊட்டியில் இருக்கீங்க, குழு குழுன்னு இருக்குது, ஒரு நாளைக்கு 5 முறை தாகம் எடுக்குது, 5 டம்ளர் குடிக்கிறீங்க. இன்று 5 டம்ளர்ங்கிறது உடம்புதான் முடிவு. நீங்க கரூருக்கு வந்துடுறீங்க, வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது கந்தக பூமி. அங்க என்னாச்சு, இந்த மாதிரி 10 டம்ளர் இது பாருங்க 10 சாப்பிடுறீங்க. நேத்து இதுல 5 சாப்பிட்டீங்க, இன்னைக்கு இதுல 10 சாப்பிடுறீங்க. மாறிச்சா இல்லையா? ஒரு நாள் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு டீச்சர், ஸ்கூல்ல போய் பேசுன்னு பேசுறீங்க. அன்னைக்கு என்ன ஆகுது, இதுல 8 குடிக்கிறீங்க. அடுத்த நாள் லீவு, வீட்டுல வந்து சும்மா உட்காந்துருக்கீங்க, அதிகமா பேசல, இதுல 4 குடிச்சா போதும். புரிஞ்சுதா இல்லைங்களா? ஆமாங்க, ஏசிசி சிமெண்ட் சீட்டு போட்ட ரூம்குள்ள உட்காந்துருந்தா நிறைய தண்ணி தான் எடுக்கும். கான்கிரீட் போட்டு உட்காந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓலை குடிசையில உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும். இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதனுடைய ஹைட்டு, வெயிட்டு, கிளைமேட்டு, டெம்பரேச்சர் பொறுத்து தண்ணியின் அளவு மாறும். இன்று நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சேங்கிறதுக்காக நாளைக்கும் குடிப்பேன் என்று அர்த்தம் கிடையாது. நாளைக்கு 3 லிட்டரா இருக்கலாம், நாளைக்கு 8 லிட்டரா இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் அப்படிதாங்க, டாக்டர் சொல்லிடுவாங்க நிறைய தண்ணி குடிங்கன்னு, சில எடுத்து குடிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் தண்ணி குடிக்கிறதே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், ரெண்டுமே தவறு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நண்பர்களே. எனவே நான் சொல்றதை கேளுங்க, இனிமேல் யார்கிட்டையும் கேட்காதீங்க. உங்க உடம்புதாங்க டாக்டர். மீண்டும் மீண்டும் சொல்லிடுறேன், உடம்பு சொல்றதை செஞ்சா எல்லா வியாதி குணமாகுங்க. எனவே இனிமேல் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடியுங்கள், ஆசதீரை குடியுங்கள், மீண்டும் தாகம் எடுத்தால் குடியுங்கள். இதான் ரூல்ஸ். ஏங்க, ஆடு மாடு கோழி என்ன கணக்கு போட்டா தண்ணி குடிக்குது, அது டைட்டிஷியனே பாக்குது. யோசிச்சு பாருங்க, அதுக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கும், அப்புறம் அது வாட்டி ஜாலியா இருக்கும். நம்ம மனுஷனுக்கு மட்டும் அதுக்கு எப்பவுமே அழகு. ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் என்ன பண்றீங்க, தொண்டை வறண்டு போற வரைக்கும் வெயிட் பண்றீங்க தண்ணி குடிக்காம. அதுவும் தப்புங்க. தாகம் வேறு, தொண்டை வறண்டு போவது வேறு. தாகம்னா என்ன, தண்ணீர் மேல் ஒரு எண்ணம் வந்தால் தாகம். நீங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு திடீர்னு தண்ணி குடிக்கலாமா தோணுங்க உள்ள இருந்து. உடம்புக்கு இனிமேல் ஃபீல் பண்ணி பாருங்களேன். பல பேருக்கு ஃபீலிங்கே இல்லை. இதை பத்தி பேசணும், மனசை பத்தி பேசும்போது சொல்லுவேன். சில பேருக்கு ஃபீலிங் இல்லாத கூட வாழ்ந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஃபீலிங் தெரியாதுங்க சில பேருக்கு, அது என்னன்னே தெரியும், ஃபீல் பண்ணவே தெரியாதுங்க. தாகம்ங்கிறது ஒரு உணர்வு, ஃபீல். பசிங்கிறது ஒரு உணர்வு. பல பேர் பசின்னா என்னன்னு கேட்கறாங்க, பல பேர் தாகம் இது கூட சொல்லி தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்றீங்களா, பசி எடுத்தா சாப்பிடுங்க, அதே மாதிரி தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. பசி எடுத்தா ஆசையில சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடுங்க. அதே போல தாகம் எடுத்தால் தண்ணீர் குடியுங்கள், ஆசை தீர குடியுங்கள், மீண்டும் தாகம் எடுத்தால் குடியுங்கள். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த டாபிக் ஆரம்பிச்சோம்னா இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச வேண்டியது இருக்கும். ஓகேங்க, நம்ம இன்னைக்கு இந்த வகுப்போ இதோட முடிச்சுக்குவோம். கடைசி என்ன சொல்ல வரேன்னா, தண்ணியை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நான் இப்ப தண்ணியை பத்தி பேசினா இந்த பதிவை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். ஓப்பனா சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன். இனிமேல் நாம் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் தண்ணீரை ஒழுங்கு செய்தால் மட்டும்தான் உயிரோட வாழ முடியும். இதற்கு மேல ஓப்பனாக சொல்ல முடியாது. தண்ணீரை ஒழுங்குபடுத்துங்கள். தண்ணீரும் மருந்து. அங்க சாப்பாட்டுக்கு 3 மணி நேரம் பேசினேன், தண்ணீருக்கு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆனா ஈக்குவல் மரியாதைங்க, ஈக்குவல் மார்க்குங்க. எனவே தண்ணீரை ஒழுங்கு செய்யுங்கள். கண்டிப்பாக தண்ணீர் உங்களை காப்பாற்றும். தண்ணீரும் மருந்தே. இன்று நாம இந்த நிகழ்வோட இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நாம முடிவு கொண்டு வருவோம், நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் நாளை 8 மணிக்கு சந்திப்போம். நாளை காற்றை எப்படி மருந்தாக மாற்றுவது, உழைப்பை சூட்டை எப்படி மருந்தாக மாற்றுவது, உறக்கத்தை எப்படி மருந்தாக மாற்றுவதுன்னு நாளைக்கு 3 விஷயங்கள் பார்க்க போறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காற்றை, உறக்கத்தை, உழைப்பை எப்படி மருந்தா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். சனி ஞாயிறுல மத்தவங்க வந்து பேசுவாங்க. திங்கட்கிழமை நான் என்ன பண்ண போறேன், எல்லா வியாதிகளுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் டிப்ஸ் கொடுக்க போறேன். அதாவது சொரியாசிஸுக்கு என்ன பண்ணணும், கண்ணுல புற வந்தா என்ன பண்ணணும், கிட்னில கல்லு வந்தா என்ன பண்ணணும். திங்கட்கிழமை பேப்பர் பேன் எடுத்துக்கங்க, ஒரு 100 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, அடுத்த வாரம் 4 நாளும் மனசை பத்தி மட்டும்தான் பேசுவேன். அடுத்த நாள் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கல்வியை பத்தி பேசுவேன், ஒரு நாள் வந்து சுயசார்பு வாழ்க்கை, ஒரு நாள் அரசியல், ஒரு நாள் கணவன் மனைவி சைக்காலஜி, எல்ஐசி பாலிசி, ஷேர் மார்க்கெட்டு, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம்னு இந்த வகுப்பு கண்டிப்பாக 21 நாள் முடியாது. 25 நாள் ஆகலாம், 31 நாள் கூட ஆகலாம். இந்த வகுப்பு நிறைய பேர் கலந்து கொண்டிருப்பதாக ஒரு 50,000 பேர் பக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சிலபஸ் வந்து என்ன ஆசிரியர் என்ன பண்ணலாம் தோணுதோ மெதுவா பேசிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலா இப்ப நான் போற சிலபஸ் வழக்கமா 21 நாள்ல போறதை விட 1 நாள் டிலேல போயிட்டு இருக்கு சிலபஸ். அதாவது ரொம்ப ஸ்லோவா மேக்சிமம் எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதனால இந்த வகுப்பு
கண்டிப்பாக 30 நாள் கூட ஆகலாம், முடி இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பொறுமையாக பார்ப்போம். தயவு செய்து எல்லோரும் தயவு செய்து இந்த 21 நாள் வகுப்பை முழுசா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, இனிமேல் இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைச்சிருங்க. காப்பர், ஒரிஜினல் காப்பரு, இந்த தேத்தான் கொட்டை இதெல்லாம் வேணும்னா நீங்க அம்மி இயற்கை அங்காடியில வாங்கிக்கலாம். AAMMII.com அதுல வந்து ஆன்லைன் மூலமா வாங்கலாம். இல்லைன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கொரியர் மூலமா வாங்கலாம். இப்ப கொரியர்ஸ் எல்லாம் இல்ல, கொரியர் எப்ப இருக்குதோ அப்ப நீங்க வாங்கிக்கலாம். ஒரிஜினல் காப்பர் வந்து பல இடங்கள்ல தேடி உள்ள பப் பண்ணி அந்த கோட்டிங் எல்லாம் எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். தேத்தான் கொட்டையும் கிடைக்குது. நீங்க அருகில் உள்ள ஆர்கானிக் ஷாப்லயும் தேத்தான் கொட்டையை வாங்கிக்கலாம், இந்த காப்பர் வாங்கிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், உள்ள வந்து பப் பண்ணி உள்ள கோட்டிங் இல்லாத ஒரு காப்பரை மட்டும் நீங்க வாங்குங்க. முடிஞ்ச வெளியும் கோட்டிங் இல்லாத காப்பர் வாங்குங்க. தேத்தான் கொட்டையை வந்து எல்லாரும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க, எல்லாரும் உற்பத்தி பண்ண ஆரம்பிங்க. தேத்தான் கொட்டை இனிமேல் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எல்லா மளிகை கடையிலும் தேத்தான் கொட்டை விற்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். தேத்தான் கொட்டையோட முக்கியத்துவத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல சொல்லி தேத்தான் கொட்டையை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிங்க. ஏன்னா தேத்தான் கொட்டை ஒண்ணு இருந்தா எவ்வளவு பெரிய மோசமான தண்ணியை சுத்தம் பண்ணி குடிச்சிடலாங்க. எளிமையான கம்மி விலையில கிடைக்கிற ஒரு தண்ணியை சுத்தம் பண்றது தேத்தான் கொட்டை. நண்பர்களே, மீண்டும் நாளை 8 மணிக்கு சந்திப்போம். இன்று இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு கொண்டு வருவோம். அனைவருக்கும் இவ்வளவு பொறுமையாக என்னையும் மதித்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.